तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஆன்மீக நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம். இன்று சிதம்பரம் கலைகளை வளர்க்கும் சிதம்பரம் நடராஜர் என்று வேணும் சொல்லலாம். அண்ணாஜியோட பகுதி 5. அதிலிருந்து சிலது நடராஜ 10ன்னு சொல்ற மாதிரி அண்ணாஜி எழுதியிருக்கார். அந்த ஓம் ஸ்ரீ சிவாய நமக, ஓம் ஸ்ரீ சிவாநாதாய நமக, ஓம் ஸ்ரீ ஸ்ரீமதே நமக, ஓம் ஸ்ரீபதி பூஜிதாய நமக, ஓம் சிவங்கராய நமக. அண்ணாஜியை வீடு ஏற்றுக்கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. எல்லோருக்கும் நமஸ்காரம். ஏதோ சென்னைக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல முனுசாமின்னு ஒருத்தர். அந்த முனுசாமி நடராஜ 10 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மானாட மயிலாட மங்கை சிவகாமி ஆட அப்படின்னு ரொம்ப புகழ் பெற்ற பாட்டு. அந்த பாட்டை முதல் தடவை கேட்ட போதே அப்படியே மயங்கி போயிட்டேன். பின்னாடி பார்த்தா ஏதாவது ஒரு பெரிய பேர் இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஏதோ முனுசாமி ஒரு சாதாரணமான மனுஷன். அப்புறம் எனக்கு தெரிஞ்சது கேரளத்துல அந்த நடராஜ 10 நிறைய பேருக்கு நெற்று அத தினப்படி பாராயணம் பண்றவங்க இருக்காங்க அப்படின்னு. அப்புறம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஸ்ரீகாந்த் கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூத்துக்குடி தமிழ்நாடு அரசு இசை கல்லூரியில முதல்வராக இருந்தார். நம்ம சிங்கராச்சேரி தெருல கூட கச்சேரி பண்ணியிருக்கார். அவரோட பின்னணி பாடல்ல இந்த 10 நடராஜ 10 பாடலைய பத்தி ஒரு நாட்டிய நாடகம் ஏதோ ஒரு லலிதா அகாடமி அப்படின்னு சொல்லி சென்னையில போட்டு பாருங்க. அவ்வளவு பிரமாதமா ரிவெட்டிங் பாட்டு, இந்த பாட்டு டான்ஸ், அந்த நடராஜருடைய பெருமைய அப்படி கொண்டு வருகின்ற அந்த நடராஜ 10 நாட்டிய நாடகம் என்னமோ லலிதா கலாலயாவோ என்னமோ, இசை ஸ்ரீகாந்த் கோபாலகிருஷ்ணன். ஒவ்வொன்றுமே அதை பத்தி அற்புதமா இருக்கும். பட் எதுவுமே அந்த முனுசாமியோட பாட்டுக்கு ஈக்குவல் ஆகாது. அவ்வளவு இலக்கியம், பக்தி, கவிதை, அவ்வளவு அற்புதமான ஒரு நூல் அந்த நடராஜ 10. அந்த நடராஜ பத்தி ஒரு நாளைக்கு நான் பாட போறேன், பேச போறேன், பாட போறதில்லை. இப்படி இந்த நடராஜருடைய உருவம் ஒரு மனதை கவர்ந்து இழுக்கக்கூடியது. நடராஜரை பத்தி இலியா பிரிகோகின் ஒரு நோபல் லாரட்டு, அப்புறம் ஃப்ரிட்ஜாஃப் காப்ரா தாவோ பிசிக்ஸ்ல, அப்புறம் ஆர்தர் ஐசன்பர்க், அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் நான் படிச்சேன் ஆனந்த குமாரசாமி எழுதின நடராஜரை பத்தி டான்சர் சிவாவுக்கு இன்ட்ரோடக்ஷன் இவர் எழுதியிருக்காராம். அந்த நோபல் பரிசு பெற்ற விவேகானந்தரை பத்தி எழுதியிருக்காரு, அவர் எழுதியிருக்கிறாராம். இப்படி நடராஜரை பத்தி அவ்வளவு நடராஜரும் விஞ்ஞானமும் அப்படிங்கிறத பத்தி நான் ஒரே டோஸ்ல கொடுத்தா ரொம்ப ஹெவியா இருக்கும். அதை பிச்சு நாளா பண்ணிடுறேன். அப்படி நடராஜரை விஞ்ஞானிகள் போற்றுகிறார்கள், கலைஞர்கள் போற்றுகிறார்கள், மொழியியல் அறிஞர்கள் போற்றுகிறார்கள், நடன கலைஞர்கள் போற்றுகிறார்கள், இலக்கியவாதிகள் போற்றுகிறார்கள், பக்தர்கள் போற்றுகின்றார்கள். அப்படி இலியா பிரிகோகின் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, விஞ்ஞானத்தினுடைய எதிர்கால சின்னமே அந்த நடராஜ விக்கிரகம் தான் அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் பத்தி ரொம்ப பெரிய டாபிக். அதை ஒரு நாள் எடுத்து கொஞ்சமா ஒரு 4 வாரத்துல அதை கொஞ்சம் பிச்சு ஒரேடியா கொடுத்தா ரொம்ப ஹெவியாயிடும். ஆகவே அதை பார்ப்போம் ஒரு நாளைக்கு. நடராஜனுடைய நடனங்கள், அவர் இந்த டான்ஸ் அப்படிங்கிறத பத்தி ஆர்தர் கோய்ஸ்லர் ரொம்ப பிரமாதமா எழுதியிருக்கார். எப்ப மனுஷனுக்கு டான்ஸ் தோன்றுகிறது அப்படின்னு, நம்முடைய மனத்துல மகிழ்ச்சியோ சோகமோ எந்த உணர்ச்சியையும் வெளிப்படுத்துவதற்கு நம்முடைய உடலால முடியலன்னு வச்சுங்கோ, அப்ப இட் வில் கோ இன்டு எ டிஃபரண்ட் ஃபார்ம் ஆஃப் ஆர்ட். பேச்சில இருந்து பாட்டுல போயிடுவான், உரைநடையில இருந்து கவிதையில போயிடுவான், யோகாவில இருந்து டான்ஸ்ல போயிடுவான். இப்படி அந்த பிரசன்ட் ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், இப்ப நம்ம எதுல பேசுறோமோ அதனால அந்த கலை அழக, அந்த உணர்ச்சி கொந்தளிப்ப வெளிப்படுத்துவதற்கு அது போதாது. நீங்க எல்லாரும் தைத்திரிய உபநிஷத்துல பார்த்திருப்பீங்க,
தைத்திரிய உபநிஷத்துல உரைநடையிலேயே பேசிட்டு இருக்கிற அந்த ரிஷி வந்து திடீர்னு ஹாவு 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 அப்படின்னு அவரால அந்த உரைநடை வந்து அவருடைய உணர்ச்சி வெள்ளத்தை தாங்குகின்ற சக்தி அந்த உரைநடைக்கு இல்லை. அப்படியே ஹி பிரேக்ஸ் இன்டு மியூசிக். அப்படிதான் சாமவேதம் பிறந்தது. அந்த மாதிரி நடராஜ பெருமான் வந்து பெரிய பெரிய காரியங்களை செய்யற போது அந்த ஆனந்தத்தை அவராலேயே தாங்க முடியல. அதனால அந்த ஆனந்தத்தை வழக்கமான அந்த இறைக்கணத்துக்கு உட்பட்ட அந்த அங்க அசைவுகள்ல வெளிப்படுத்த முடியாம அவர் நிறைய நடனம் ஆடுகிறார். அப்படித்தான் he breaks into dance அப்படின்னு சொல்லுவார். அந்த சாதாரண அங்க அசைவுகள்ல இருந்து அப்படியே நடனமாக செய்யப்படுவார். ஆஸ்திரேலியாவில இருந்து ஒரு அம்மா யோகா கேம்புக்கு வந்திருந்தாங்க. யோகா கேம்ப்ல இன்னைக்கு பச்சனை ரொம்ப பிரமாதமா அமைஞ்சு போச்சு. அந்த அம்மா பாதியில எனக்கு அப்படியே எந்திருந்து டான்ஸ் ஆடணும் போல இருக்கு அப்படின்னாங்க. அப்பதான் எனக்கு வந்து பக்தியினுடைய மேம்பாட்டுல எப்படி வந்து சாதாரண பாட்டு டான்ஸ் ஆக மாடுகிறது அப்படி. அந்த மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சர் he will break into dance. அப்ப அந்த சாதாரண அங்க அசைவுகளை அப்படியே ஒரு டான்ஸாக மாத்தி விடுவார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த பழைய உடல் அசைவுகளால அந்த ஆனந்தத்தை தாங்க முடியல, சொல்ல முடியல. அப்பதான் கலை பிறக்கிறது. ஆகவே எப்படி வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு பேச்சு அல்லது ஒரு பாட்டு அல்லது ஒரு கவிதை அல்லது உரைநடை எப்படி வந்து சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி ஒரு வேற, அதாவது தூங்கிட்டே இருக்கிறவன் எழுந்திருந்தா எப்படி இருக்கும், விழித்து கொண்டவன் அவன் பேச ஆரம்பிச்சா எப்படி இருக்கும், எப்படி வந்து ஒரு 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 ஸ்டேட்டஸ், அந்த ஸ்டேட்டஸோடைய மாற்றங்கள். அதுக்கு உதாரணமா வேதங்கள் என்ன சொல்லுகிறது? தூங்குகிறவன் விழித்து கொண்டார் போல, விழித்து கொண்டவன் பேச ஆரம்பித்தார் போல. அப்போ இதெல்லாம் வந்து அந்த ஸ்திதியினுடைய மாற்றங்கள். அப்படிப்பட்ட மாற்றத்தை தான் நடராஜரோட எக்ஸ்டாட்டிக் அந்த பேரானந்த தாண்டவம் அது வெளிப்படுத்துகிறது. அப்ப அந்த நடனம் பல வகைப்படும். ஒன்றாவது ஆனந்த தாண்டவம். அப்ப இத பத்தி ஆர்தர் கோய்ஸ்லர் பக்கம் பக்கமா எழுதியிருக்காரு. எப்படி நம்ம மனுஷ உடம்ப தாங்க, ஆனந்தத்தை தாங்க முடியல. சில பேர் சத்தம் போடுவாங்களாம், சில பேர் வாழ்ந்து கூச்சலிடுவாங்களாம், சில பேர் பாடுவாங்களாம், சில பேர் குதிப்பாங்களாம், சில பேர் அழுவாங்களாம். எப்படி நம்முடைய சாதாரண அந்த உடல் நிலை அதை மீறி அந்த ஆனந்தம் பொங்கும் போது வேறு விதமான வெளிப்படும் முறைகள் அப்படி வருகிறது அப்படிங்கிற. அப்போ இறைவனுடைய இந்த ஆனந்த தாண்டவம், அந்த ஆனந்த தாண்டவம் உள்ளிருக்கும் ஆனந்தத்தை உடலால் வெளிப்படுத்துவது உடல் மொழி. அப்பதான் 108 வகையான தாண்டவங்கள், 108 வகையான கர்ண பேதங்கள். இதுக்கெல்லாம் ஒரு கிராமர், இதுக்கெல்லாம் ஒரு எழுத்து, இதுக்கெல்லாம் ஒரு வகை வேணும் இல்லையா? ஆனா பால சரஸ்வதி போன்றவர்கள் இது இந்த கிராமர்ல சொல்லியதையே மீறி தன்னுடைய அங்க அசைவுகளை, கண் நயன பாஷைய, புருவ நெறிப்ப, உதட்டினுடைய அசைவ, கைகளுடைய அசைவ, விரல்களுடைய அசைவ காட்டுறாங்க. அப்போ உலகமே சொக்கி போய் எல்லாம் வந்து மனுஷன் ஆடக்கூடிய ஆட்டமா என்று பால சரஸ்வதிய அப்படி கொண்டாடினாங்க. அப்போ உள்ளத்தில் தோன்றும் அந்த ஆனந்தத்தை தாங்க முடியாம உடல் வேறு விதமான ஒரு மொழியை பேசுகிறது. ஆல்டர்டு ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படின்னு ஆர்ன்ஸ்டீன் ஒருத்தர் ஒரு புக்கே எழுதியிருக்கார். எப்படி வந்து தூங்குறவன் விழிப்பது போல, ஊமை பேசுவதை போல, பேசுபவன் பாடுவதை போல, எப்படி ஒரு ஆல்டர்டு ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ், பிரஜையினுடைய ஒரு நிலைமையானது மாறுகிறது அப்படிங்கிறத பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ணி புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. அப்படி இறைவனாலேயே அந்த தான் செஞ்ச அந்த பெரிய காரியத்தினுடைய மகிழ்ச்சியை தாங்க முடியல அப்படின்னா he breaks into dance. அப்படிதான் ஆனந்த தாண்டவம். அடுத்தது திரிபுர சங்கார தாண்டவம். திரிபுர சங்கடம்ங்கிறது நம்ம சாஸ்திரங்கள் எல்லாம் 3 விதமான மெட்டாலிக் ஃபோர்ஸ், அதாவது அவை விண்வெளியிலே உலோகங்களால் ஆன 3 புறங்கள்
பறந்து கொண்டே இருந்தன. அவை ஒன்றை ஒன்று தாக்கின, பிறவத்தை தாக்கின. அப்ப அது ஒண்ணு தங்கத்தால, ஒண்ணு வெள்ளியால, ஒண்ணு ஈயத்தால. வெள்ளிக்கோட்டை, தங்கக்கோட்டை, ஈயக்கோட்டை, இப்படி 3 கோட்டைகள் வட்ட வடிவத்தில் இருந்தன. அவை விண்வெளியில் பறந்து கொண்டே இருந்தன. அப்ப அப்படி பறந்ததுனால எதையாவது இடிச்சு நஷ்டம் உண்டாக்கிடுமோ அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இந்த 3 கோட்டைகள் என்பதுதான் சாத்விகம், ராஜசம், தாமசம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அதை பத்தி ரொம்ப நமக்கு தெளிவா தெரியல. இந்த 3 கோட்டைகளுக்கு சிவன் என்ன பண்ணினார்? வேர்வையே வில்லாக வைத்து அத அம்பால எய்யணும்னா அந்த அம்போதுக்கு தகுந்ததா இருக்கணும் இல்லையா? அப்ப சாட்சாத்து திருமாலே அதுக்கு அம்பாக இருக்க சம்மதித்தார். அப்ப வேர்வை வில்லாக வைத்து, திருமாலை அம்பாக வைத்து அந்த ராஜசம், தாமசம், சாத்விகம் என்ற 3 கோட்டைகளை சிவன் அழித்தார். அப்ப அதுதான் திரிபுர சம்ஹாரம். அதனால அவருக்கு திரிபுராந்தகர் அப்படின்னு ஒரு பேரு. அந்த திரிபுர சம்ஹாரம் அவருடைய ஸ்டாண்டர்ட்லயோ பெரிய அச்சீவ்மெண்ட். அதனால அவர் அந்த மகிழ்ச்சியினால அப்படி ஆடினார். ஆகனா இன்னைக்கு கூட சொல்றாங்க, விண்வெளியில சில ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ், விண்வெளியில சில நிலையங்கள், மையங்களை அமைச்சிருக்கிறாங்க. இப்ப பூமியில சில மெட்டல்களை சேர்த்து புதிய உலோக கலவைகளை, அலாய்ஸ், அதை உண்டாக்க முடியாது. அப்ப பூமியில இருக்கிற விஞ்ஞானிகள் என்ன பண்றாங்களா, விண்வெளியில இருக்கிற சில டெம்பரேச்சர், சில பிரஷர் கண்டிஷன்ஸ்ல இங்க பூமியில கலக்காத உலோகங்கள் அங்க கலந்து புதிய அலாய்களை உண்டாக்க முடியுமா? அதுக்காக சில ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் உண்டாக்குறாங்க அப்படின்னு படிக்கிறாங்க. இதெல்லாம் அந்த மாதிரி ஸ்பேஸ் ஸ்டேஷனா இருக்குமோ என்னமோ நமக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா விஞ்ஞானிகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, they will simply rubbish. விஞ்ஞானிகளுக்கு தனக்குன்னு ஒரு சொந்த அளவுகோல் உண்டு. அதுல வரவ எல்லாத்தையுமே புழுகு, மிகைப்படுத்துதல் அப்படின்னு புறங்கையால தள்ளுவாங்க. என்னமோ நாலெட்ஜுக்கு அவங்கதான் பெரிய ஃபைனல் அத்தாரிட்டி மாதிரி விஞ்ஞானிகளுக்கு ஒரு அசட்டுத்தனமான கர்வம் உண்டு. அந்த கர்வத்துல இதெல்லாம் சேர்த்துக்கணும். அப்ப இந்த திரிபுர சங்காரம் அப்படி செஞ்ச உடனே இறைவனுடைய தாண்டவம். அடுத்தது லலிதா திலக தாண்டவம். 28 தந்திர சாஸ்திரங்கள் இருக்கு. இந்த தந்திர சாஸ்திரங்கள் எல்லாம் கப்சா பிராமணர்கள் ஏழைகளை ஏமாத்துவதற்காக எழுதின ஒருட்டு அரட்டு கதைகள் அப்படின்னு சொன்னாங்க. ஆர்தர் ஆவலான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், சர் ஜான் உட்ராஃப் என்று கல்கத்தா ஹைகோர்ட்ல ஒரு ஜட்ஜி. அவர் வேட்டி கட்டிட்டு பஞ்சகச்சம் கட்டிட்டு நம்பூர் குருக்கள் மாதிரி இருப்பார். அவர் இந்த 28 தந்திர சாஸ்திரங்கள்ல யாருக்குமே கிடைக்காத சில தந்திர சாஸ்திரங்கள் எல்லாம் மொழிபெயர்த்து ஆராய்ச்சி புத்தகங்களாக வெளியிட்டிருக்கிறார். அன்னைக்கு ரங்கராஜன் இந்த எல்லா புத்தகத்தையும் எனக்கு வாங்கி கொடுத்தார். அப்ப நான் படிக்கிறதாவே யோசனை இல்லை. ஆனா அந்த புத்தகங்களை பார்த்தா அவர் தான் ஈஸ் இந்தியன் கல்ச்சர் அப்சல்யூட், இந்தியன் பண்பாடு ரொம்ப பழசா போய் ஊசி போன பண்பாடா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அந்த புத்தகத்துல எப்படி இந்திய பண்பாடு இட் ஆன்டிசிபேட்ஸ் டுமாரோ, நாளைக்கு வரக்கூடிய ஆன்மீக உயர் நிலைகளை எல்லாம் அது எப்படி சொல்லுகிறது என்பதை பற்றி இஸ் இந்தியன் கல்ச்சர் அப்சல்யூட் நான் அந்த புத்தகத்தை வாங்கினேன். அப்போ அந்த சர் ஜான் உட்ராஃப் அப்படிங்கிற ஆர்தர் ஆவலான் அவரே அயர்லாந்து ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு இறை ரகசியவாதி, மிஸ்டிக்னு சொல்லுவாங்களே அவர் கல்கத்தாவில் வேணும்னு போஸ்டிங் கேட்டு அவர் சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த நாள் விழாவில் கூட பேசியிருக்கார். அவர் இந்த தந்திர சாஸ்திரங்களை எல்லாம் மொழிபெயர்த்திருக்கார். அதுல ஒண்ணுதான் லலிதா திலகம். அப்ப அந்த லலிதா திலகத்துல இந்த சிவபெருமானுடைய தாண்டவத்தை பத்தி சொல்லியிருக்கு. அதுல லலிதா திலக தாண்டவம். அதுல அடுத்தது சதுர தாண்டவம். சதுர தாண்டவம் அப்படிங்கிறது வலது கால வலது பக்கமும் இடது கால இடது பக்கம் வச்சு அவங்க 2 கால்களோட அமைப்பை பார்த்தா ஒரு சதுரம் மாதிரி இருக்கும். அதுக்கு சதுர தாண்டவம்னு பேரு. அதுல பல வகைகள் உண்டு. அந்த சதுர தாண்டவத்துல அவங்க டான்ஸ் ஆடிட்டே போது அந்த டான்ஸ்ல ஒரு ஸ்டில் ஃபார்ம்ல வரும். அப்படிப்பட்ட அந்த சதுர தாண்டவத்தினுடைய வெவ்வேறு வகைகள். அடுத்தது ஊர்த்வ தாண்டவம். எல்லாருக்கும் தெரியும், பராசக்திக்கும் சிவபெருமானுக்கும் ஒரு தடவை நாட்டிய போட்டி நடக்கிறது. அப்படி நாட்டிய போட்டி நடக்கிற போது பராசக்தி கிட்டத்தட்ட ஜெயிக்கிற நிலையில இருக்கார். அப்ப சிவன் என்ன பண்ணினார், தன்னுடைய
காதுல இருக்கிற அந்த தோடு, அவர் வந்து ஒரு காதுல தோடு அணிஞ்சிருப்பார், ஒரு காதுல குழை என்று பராசக்தி அணிகிற அந்த அதை நினைச்சிருப்பார். அதை கீழே விழுந்த போது தன்னுடைய காலால எதிர்த்து தன் தாள்ல போட்டு கொண்டார். அந்த இடத்துல பத்ரகாளியால அவருக்கு போட்டியாக நிற்க முடியல. அப்படியே அவர் தோத்து பின்வாங்கினா அந்த கூச்சத்தோட தலையை குனிந்து கொண்டாள் அப்படின்னு வரும். அந்த நான் பல தடவை சொல்லியிருக்கேன், இன்னொரு தடவை சொன்னா தப்பு இல்லை. ஏன்னா அதையெல்லாம் மனசுல உருவாக்கி கொள்ள எனக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறீர்கள். திருவானக்காவல் அகிலாண்டேஸ்வரர் கோவில்ல சுவாமி சந்நிதியிலிருந்து அம்மன் சந்நிதி போற போது நான் அந்த நிலப்படியை தாண்டின உடனே இடது பக்கம் திருப்பினா அந்த ஷவுத்துல ஒரு வண்ண ஓவியமாக அந்த பத்ரகாளி, அதாவது நான் தோத்தாலும் எங்க கணவன்கிட்ட தானே தோத்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமிதம், ஒரு நாணம், இதெல்லாம் சேர்த்து ஒரு அற்புதமான ஓவியம். அந்த ஓவியம் அதுக்காகவே திருவானக்காவல் போகலாம். அப்படிப்பட்ட அந்த அற்புதமான ஓவியத்தை அந்த ஊர்துவ தாண்டவம் நடராஜர் தன்னுடைய காலால ஒரு தோட்டை எடுத்து தன்னுடைய காதில் அணிந்து கொள்ளுகின்ற காட்சி. அடுத்தது சம்ஹார தாண்டவம். இந்த உலகத்தை அழிச்சாதானே புதுசு பண்ண முடியும். அதனால சிவபெருமானுடைய அழிப்பு என்பது ஒரு நெகட்டிவ் ஒர்க் அல்ல, அது வந்து அடுத்து வர பாசிட்டிவ் ஒர்க்குக்கு அஸ்திவாரம். ஆகவே அந்த சம்ஹார தாண்டவம் அப்படின்னு உலகம் முழுவதையும் அழிக்கின்றார். அப்பத்தானே புதிய ஒரு உலகத்தை படைக்க முடியும். அப்படிப்பட்ட அந்த சம்ஹார தாண்டவம் அதுலயும் வகைகள் உண்டு. அடுத்தது காலசம்ஹார தாண்டவம். மார்க்கண்டேயனுக்காக யமராஜனை அழித்தது காலசம்ஹார தாண்டவம். அந்த காலசம்ஹார தாண்டவம் தான் திருக்கடையூர் அப்படின்னு சொல்லி 60வது விழா, 81வது விழா, 70வது விழா, குழந்தைகளுக்கு முதல் ஆண்டு விழா எல்லாம் அந்த திருக்கடையூர் போகும். திருக்கடையூர் அப்படின்னாலே நமக்கு அபிராமி தானே ஞாபகம் வரும். அபிராமி அந்த காலசம்ஹாரர். அதுக்கு பக்கத்துல திருக்கடவுர் மயானம் அப்படின்னு ஒரு ஊர், அதுதான் பழைய ஊரு, மூவர் பாடல் பெற்றது. அப்ப அது பெரிய முற்றம். அப்படிப்பட்ட ரொம்ப 2 அழகான கோவில். அந்த திருக்கடையூர் மயானத்தில இருந்துதான் தினம் திருக்கடையூருக்கு அபிஷேகத்துக்கு தூர்த்தம் வரும். அப்படிப்பட்ட அந்த திருக்கடையூர்ல வந்து யமனை மார்க்கண்டேயனுக்காக சிவபெருமான் காலால் உதைத்தார். அதனால அந்த சிவபெருமானுடைய உருவத்துக்கு கீழே ஒரு வெள்ளி கவசத்தால சிவபெருமான் யமனை உதைத்த காட்சி அப்படியே மூடி வச்சிருப்பாங்க. அந்த பட்டத்துக்கு ஏதாவது கொஞ்சம் தட்சிணை கொடுத்தாக்க அந்த திரையை விலக்கி காட்டுவாங்க. அந்த யமனுடைய பார்வை நம்ம பேர்ல படக்கூடாது என்பதற்காக அதை எப்பவுமே மறைத்து வச்சிருப்பாங்க. ஆகவே இந்த காலசம்ஹார மூர்த்தி, அதனால இந்த ஆயுள் தோஷம் உடையவர்கள் அந்த திருக்கடையூர்ல போய் காலசம்ஹார மூர்த்தியை தரிசனம் பண்ணுவார்கள். அடுத்தது கஜசம்ஹார தாண்டவம். எல்லாருக்கும் தெரியும், நமக்கு பழவூர் அப்படின்னு ஒரு ஊரு. அந்த பழுவூர் அந்த பழுவூர்ல அந்த யானை உரி போர்த்தவர் அப்படின்னு சொல்லி ஒரு யானையை உரித்து தன்னால போர்த்தி கொண்டார். அதனால அவருக்கு சுவாமிக்கு கிருத்திவாசர் அப்படின்னு ஒரு பெயர் வந்தது. அப்படிப்பட்ட அந்த கிருத்திவாச மூர்த்தி இது வந்து பழுவூர்ல இருக்கிற மாதிரியே அழகாக மதுரையில சோமசுந்தர சுவாமிகளுடைய சன்னதியில ஒரு கஜசம்ஹார மூர்த்தி, யானை உரி போர்த்த சிவன் அப்படின்னு அவரோட உயரத்துக்கு அந்த யானையோட தோல் அத பின்புலமாக இருக்கும். ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு சிற்பம். அப்படி அந்த கஜத்தை யானையை சம்ஹாரம் செய்தவர். அப்புறம் இந்த கிருத்திவாசருங்கிற பேர் வந்து இந்தியா முழுக்க ரொம்ப ஃபேமஸ். உங்களுக்கு எல்லாம் தெரியும், வங்காளத்துல ராமாயணம் எழுதிய ஒரு பேரு கிருத்திவாசர். அந்த மாதிரி காஷ்மீர் சைவத்துல கிருத்திவாசர் என்ற பெயர் ரொம்ப புகழ்பெற்றது. இப்படி இந்த கிருத்திவாசர் என்று யானை உரி போர்த்த சிவன், அது ரொம்ப முக்கியம். அடுத்தது 108 தாண்டவ பேதங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அழகு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அற்புதம். எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, பாரத பண்பாட்டினுடைய பெருமையை பத்தி நிறைய பேர் சொல்றாங்க. மேற்கத்திய சங்கீதத்துக்கும் மேற்கத்திய கலைக்கும் பாரத நாட்டு கலைக்கும் உள்ள வித்தியாசத்தை பத்தி பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காங்க. யகுதி மெனுகுன்னு சொல்றார், நம்ம பாரத பண்பாட்டுல
7 ஸ்வரங்கள் இருந்தாலும் கூட இதுல இந்த மனோ சங்கீதம், கல்பனா சங்கீதம் அப்படின்னு ஒரு ஸ்கோப் கொடுத்திருக்காங்க பாருங்க. அதனால இந்த 7 ஸ்வரங்களுக்குள்ள நின்றுதான் நீ பாடணும் அப்படின்னு சொன்னதுனால உன்னுடைய கற்பனைக்கு ஒரு எல்லை காட்டிவிடல. இந்த 7க்குள்ளேயே இவ்வளவு கற்பனையை காட்டி விடலாம். அதுதான் பாரதத்தினுடைய சங்கீதத்தினுடைய பெருமை என்று யகுதி மனுவின் சொல்லுகிறான். ஆகவே இந்த 108 தாண்டவ பேதங்களும் அப்படித்தான். இத பத்தி டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொன்னதை பல தடவை சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு ஷீட்டாட்டம் ஆடுறோம், ஒரு பிரிட்ஜ் கேம் ஆடுறோம். அந்த பிரிட்ஜ் கேம்ல உங்களுக்கு என்ன ஷீட்டு விழுகிறது அது உங்களுடைய விதி. ஆனா அந்த ஷீட்டை வைத்துக் கொண்டு எவ்வளவு பிரமாதமா நீங்க ஆடி ஜெயிக்கிறீங்க அது உங்களுடைய மதி. இப்படி விதிக்கும் இடம் உண்டு, மதிக்கும் இடம் உண்டு. சொரங்களில் கட்டுப்பாடும் உண்டு. அந்த சொரங்களையே பயன்படுத்தி புதிய புதிய கற்பனை சொல்லுவதற்கும் இடம் உண்டு. அப்ப கிராமர் அண்ட் கிரியேட்டிவிட்டி, படைப்பாற்றலும் இலக்கணமும், அந்த இலக்கணத்துக்குள்ளேயே நின்று படைப்பாற்றல். ஆனா பாரதியாருக்கு பின்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, இந்த இலக்கணங்கள்லாம் ஒரு அனாவசியமாக வேண்டப்படாத ஒரு தலை அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்துல ஃப்ரீ வர்ஸ்ன்னு ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்து நம்ம தமிழ்நாட்டிலே என்ன பண்ணாங்க, புதுக்கவிதை அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. இந்த புதுக்கவிதைக்கு இலக்கணம் இல்லை அப்படின்னு இப்ப ஞானக்கூத்தன் மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, இலக்கணத்தை நன்றாக பயின்று அந்த இலக்கணத்தை தாண்டியவர்கள். அதனால அவங்க இலக்கணத்தை மீறிய கவிதை எழுதுறதுக்கும் இலக்கணமே தெரியாதவன் இலக்கணத்தை மீறிய கவிதை எழுதுறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் உண்டு. அதனாலதான் இலக்கணத்தை எவ்வளவு மீறினாலும் ஞானக்கூத்தனோட கவிதை காலத்தை வென்று நிற்கும், மற்றவங்களோட கவிதை எல்லாம் போச்சு. இந்த கவிதையினுடைய அழிவுக்கு இந்த புது கவிதைய தவறாக கையாண்டது ஒரு காரணம். அதனால சிற்பி பாலசுப்ரமணியம்னு கவிதைக்காகவே சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கினார். அவர் சொன்னார், இன்னைக்கு தமிழ் கவிதை எழுதி பொழைச்சு ஒரு ஊருகா கூட வாங்க முடியாது, அவ்வளவு தமிழ் கவிதையினால வருமானமும் வாழ்வியல் ஆதாரமும் ரொம்ப குறைஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. எதுக்காக சொல்றேன்னா, இலக்கணத்தை பயன்படுத்தாத விஷயங்களில கூட இலக்கணத்தோட தாக்கம் மறைமுகமாக இருக்கிறது. இன்னொரு தடவை சொல்றேன், இலக்கணத்தை பயன்படுத்தாத விஷயங்களில் கூட இலக்கணத்தினுடைய தாக்கம் மறைமுகமாக இருக்கிறது. அத நம்ம பெரியவங்கள் பாரதியார் போன்றவர்கள், ஞானக்கூத்தன் போன்றவர்கள் புரிந்து கொண்டு எழுதினார். அந்த இலக்கணத்தையே புறக்கணிச்ச போது என்னாச்சு, அந்த கவிதை இன்றைக்கு அழிந்தது. இன்றைக்கு தமிழ்ல புது கவிதை படுகின்ற அந்த பாட்டை பாத்தீங்க அப்படின்னா, ஐயோ இதுக்கா பாரதியார் இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்தை, கானா சுப்பிரமணியம் எப்படி பெரு பாரம்பரியத்தை ஆரம்பிச்சார் என்று நமக்கே ஆச்சரியமாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட நடராஜரை வழிபடுவதற்கு நிறைய விரதங்கள் சொல்லி இருக்கிறார். அந்த விரதங்கள்ல சோமவாரம், திங்கட்கிழமை ரொம்ப முக்கியமானது, பிரதோஷம் ரொம்ப முக்கியமானது, மாச சிவராத்திரி ரொம்ப முக்கியமானது, வருடத்துக்கு ஒரு தடவை வரப்போற சிவராத்திரி ரொம்ப முக்கியமானது. இந்த மாசத்து சிவராத்திரி அப்படி வரப்போகுது. அதுக்கப்புறம் சோமவார பிரதோஷம், திங்கட்கிழமையிலேயே பிரதோஷம் வந்ததுன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் சனி பிரதோஷம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நாட்கள் எல்லாம் சிவனுக்கு விரதங்கள் இருக்கக்கூடியவை. உணவை குறைத்தல், அப்புறம் பட்டினி இருத்தல், அப்புறம் பழங்கள் மட்டும் சாப்பிடுதல், புளியை குறைத்தல், உப்பை குறைத்தல், அப்போ உறங்காமல் இருத்தல், தரையில் படுத்து உறங்குதல், இப்படி எல்லாம் அந்த விரதங்கள் எல்லாம் நடராஜருக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. அதுக்கப்புறம் நடராஜர் வழிபாட்டுல நடராஜர் உபாசனையானது சகல உபாசனை, நிஷ்கல உபாசனை என்று 2 வகைப்படும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏனென்றால் நம்ம இதுவரையிலும் முயன்ற போது நடனங்களுடைய வகையை பற்றி பேசுகிற போது நடராஜருடைய ஒவ்வொரு அங்கமும், அவருடைய விரல் நுனியிலிருந்து கால் நுனியிலிருந்து புருவ நெருப்பிலிருந்து அவருடைய ஷடை விரிந்து ஆடுவதிலிருந்து அவர் தலையில இருக்கிற கங்கையிலிருந்து அவர் கையில இருக்கிற நெருப்பிலிருந்து அவர் காலடி பட்டு சாகின்ற முயலகன் வரை ஒவ்வொன்றையும் பத்தி தியானம் பண்ணுவதற்கு மந்திரங்கள் இருக்கின்றன.
எந்திரங்கள் இருக்கின்றன, வழிபாடு முறைகள் இருக்கின்றன. அப்படி நடராஜரை அங்கமாக நினைத்து மனத்தை ஒருமைப்படுத்தி அதிலிருந்து ஆனந்தத்தையும் அமைதியையும் ஞானத்தையும் பெறுவதற்கு வழிகளை நம்முடைய பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இது சகல உபாசனை என்று பெயர். தமிழ்நாட்டு கோவில்கள்ல ஒரு 275 வகையான நடராஜ விக்கிரகங்கள் இருக்கிறது. இதுல பாண்டிய தேசத்துல கல்லுல செஞ்ச நடராஜர், சோழ தேசத்துல செப்புல செஞ்சது. எல்லாத்தையும் ஷா தண்டபாணி தேசிகர் என்று ஒரு மகா வித்வான், அவரை திருவாவூர் சார்வத்துல ஆடல் வல்லான் அப்படின்னு ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க. அந்த புத்தகத்துல இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற 276 கோயில்கள்லையும் போய் அதெல்லாம் போட்டோ எடுத்து புத்தகமா போட்டிருக்காங்க. அந்த காலத்துல போட்டோ வசதி ரொம்ப நல்லா இல்லாதனால அந்த படங்கள்லாம் ரொம்ப சுமாராத்தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கரண பேதங்கள் இருக்கு பாருங்க, இந்த டான்ஸினுடைய வகைகள், அவையெல்லாம் ஒரு நல்ல ஓவியரை கொண்டு வண்ண ஓவியங்களா போட்டிருக்காங்க. அற்புதம்னா அற்புதம். அப்ப திருவாவூர் ஆதீனத்திலிருந்து அந்த ஆடல் வல்லான் அப்படின்னு தண்டபாணி தேசிகர் போட்ட அந்த புஸ்தகங்கள் இருக்கு பாருங்க. அந்த புஸ்தகத்துல நடராஜனுடைய அத்தனை அதாவது தமிழன் இந்த நடராஜ விக்கிரகத்தை எப்படி கொண்டாடி இருக்கான், எப்படி ஆராதிச்சிருக்கான், எப்படி தன்னுடைய மகிழ்வான வாழ்க்கையினுடைய அங்கமாக ஆக்கி கொண்டிருக்கிறான், எப்படி சித்தரிச்சிருக்கிறான், எப்படி அதை ஓவியமாக்கி இருக்கிறான், எப்படி அதை சிற்பமாக்கி இருக்கிறான், எப்படி அதை கல் சிற்பமாக, மர சிற்பமாக, அப்புறம் ஷிப்பு பஞ்சலோக விக்கிரகமாக ஆக்கி இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, அதாவது செலிபிரேட்டட். இப்ப அண்மையில இந்த டெல்லியில இந்த G20 மாநாடு நடந்தது இல்லையா, அதுக்கு சுவாமி மேலையில இருந்து ஒரு பெரிய 20 அடி நடராஜ விக்கிரகம் போச்சு. அந்த நடராஜ விக்கிரகத்தை பண்ணின அந்த வார்ப்பட சிற்பியை பார்த்து ஒரு இன்டர்வியூ தினமணி பேப்பர்ல போட்டிருந்தோம். என்ன ஒர்க், என்ன தியானம். அதாவது நடராஜர் அப்படிங்கிறது அதை வச்சு தியானம் பண்றது இல்ல, அத மனத்துல உருவாக்கி கொள்வதே ஒரு தியானம். அந்த நடராஜ விக்கிரகத்தை அங்கமாக படிப்படியாக அவருடைய ஒவ்வொரு உறுப்பையும் கற்பனை பண்ணி அதை ஒன்றிணைத்து ஒரு முழுமையான நடராஜரை மனசை சிந்தித்து பார்ப்பதற்கு பாருங்க, அது ஒரு அற்புதமான தியான நெறி. அதனால நம்ம சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லுகிறது, இறைவன் என்பவன் நம்முடைய பாதையினுடைய முடிவிலே, நம்முடைய பாதையின் லட்சியமாக, நம்முடைய பாதை சென்று அடையும் இடமாக இருப்பவன் இல்லை, அவன்தான் பாதையே. இது எல்லா தத்துவ ஞானிகளும் ஒற்றுக்கொள்ளும். அப்படி அந்த நடராஜ விக்கிரகத்தினுடைய அந்த வார்ப்பு கலையை பத்தி அந்த சுவாமி மலை சிற்பி ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்கார். அவ்வளவு பிரமாதமாக இருந்தது. அப்படி இந்த சகல உபாசனை இந்த நடராஜருடைய விக்கிரகத்தை அங்கமாக கண் இருக்க அந்த விக்கிரகத்தை வச்சு, அது செப்பி விக்கிரகமோ கல் விக்கிரகமோ அதை வச்சு அப்படிப்பட்ட அந்த உருவத்தை தியானம் பண்ணுவது படிப்படியாக. உத்தரகோஷ மங்கையை பத்தி சொல்லியிருக்கேன். மரகத நடராஜர் இன்றைக்கு இருக்கிற அந்த கோயிலை பார்த்தா அந்த நடராஜனை அந்த கோயிலுக்குள்ள இருந்து வெளியில கொண்டு வர முடியாது. அதனால என்ன பண்ணிருக்காங்க, முதல்ல நடராஜ விக்கிரகத்தை உள்ள வச்சு அப்புறம் கோயில் கட்டியிருக்காங்க. அந்த கோயிலுக்கு வெளியில நடராஜ விக்கிரகத்தை கொண்டு வர முடியாது. அப்படிப்பட்ட அந்த மரகத நடராஜர் அந்த மாதிரி பல கோயில்கள்ல உண்டு. சுவாமி கர்ப்பகிரகத்தை தாண்டி அந்த நிலப்படியை தாண்டி வெளியில கொண்டு வர முடியாதபடி பெரிய விக்கிரகமா அதை வச்சு அதை சுத்தி கோயில் கட்டியிருக்காங்க. அப்படிப்பட்ட நடராஜர். அடுத்தது நிஷ்கலம். நிஷ்கலம் அப்படின்னு சொன்னா நம்ம கண்ணு முன்னாடி ஒரு ஆப்ஜெக்டாக ஒரு பொருளாக நடராஜர் இருக்க மாட்டார். அந்த நடராஜர் எங்க இருப்பாரு, நம்ம மனசுலதான் இருப்பார். அந்த மனசுல படிப்படியாக அந்த நடராஜருடைய உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரலையும் அல்லது உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை வரலையும். நம்ம பண்பாட்டுல ஆண் தெய்வங்களை என்ன பண்ணுவாங்க, கால்ல இருந்து தலை வர படிப்படியா நினைச்சு பார்ப்பாங்க. பெண் தெய்வங்களை என்ன பண்ணுவாங்க, தலையில இருந்து
உள்ளங்கால் வரையும் படிப்படியா நினைச்சு பார்ப்பாங்க. உங்களுக்கு எல்லாம் லலிதா சஹஸ்ரநாமத்தை படிச்சாலே தெரியும், உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரலையும் லலிதைய அப்படி படிப்படியாக நினைத்து பார்ப்பார்கள். ஆனா இந்த நடராஜர் அர்த்தநாரீஸ்வர வடிவமா இருப்பதனால அவருக்கு பாதத்திலிருந்து தலைவரை உள்ள கற்பனை உண்டு, தலையிலிருந்து கால் வரை உள்ள கற்பனை உண்டு. 2 தடவை, ஒரு தடவை கீழே இருந்து மேல போகிறது, அடுத்தது மேலே இருந்து கீழே வர்றது. அப்படி அந்த நடராஜ விக்கிரகத்தை கற்பனை பண்ணி பார்ப்பது நிஷ்கல உபாசனை அப்படின்னு பேரு. அந்த முழுக்க எங்க இருக்கும் அந்த நடராஜர்? நம்ம மனசுலதான் இருக்கும், மனசுக்கு வெளியில இருக்காது. இதுக்கு பெரிய உதாரணம் தான் 8வது நூற்றாண்டிலே வாழ்ந்த ஐயடிகள் காடவர்கோன் என்ற பல்லவ ராஜ்யத்தினுடைய ராஜ்யத்தை வாழ்ந்த பூசலார் என்ற நாயனார். அந்த பூசலார் நாயனார் தான் திரு நின்ற ஊர் அப்படின்னு சென்னைக்கு வடக்க இருக்கு. அது வைஷ்ணவர்களுடைய 108 திருப்பதியிலையும் வரும், தேவார பாடல் பெற்ற 277 பாட்டிலையும் வரும். அந்த 2 சேர்த்ததுதான் அந்த திரு நின்ற ஊர். அந்த திருநின்ற ஊர்ல தான் பூசலார் அப்படி மனத்துல அந்த நடமாடும் சிவனை பகுதியாக அப்படி அவர் மனத்துல கற்பனை பண்ணி பார்த்தார். அந்த கோவில கற்பனை பண்ணி பார்த்தார். கடைசியில அவர் ஒரு நாளைக்கு கும்பாபிஷேகத்துக்கு தேதி வச்சுட்டார். அன்னைக்குன்னு பார்த்து ஐயடிகள் காடவர்கோன் என்ற பல்லவராஜா என்ன, அவரே 63 நாயன்மார்கள் ஒருத்தர். எப்படி நமக்கு வசாயி உடம்பு தளர்ந்து போறதுக்கு முன்னாடி சிவபெருமான பாடுங்கோன்னு 50 பாட்டு, அவ்வளவு அற்புதமான பாட்டு. வாய்ப்பு கிடைச்ச போதெல்லாம் ஐயடிகள் காடவர்கோனோட பாட்டெல்லாம் நம்ம மேற்கோள் காட்டியிருக்கோம். அப்படிப்பட்ட அந்த ஐயடிகள் காடவர்கோன் அந்த கோவிலை கட்டியிருக்காங்க. அந்த கோவிலை கட்டி கும்பாபிஷேகத்துக்கு தேதி வச்சிருக்காங்க. அப்ப சிவபெருமான் ராஜா, நீ கோவில் நல்லா தான் கட்டியிருக்க, ஆனா நீ வச்ச தேதி என்னைக்கு நாங்க வரப்போறதில்ல. உங்க ராஜ்யத்துல பூசலார் அப்படின்னு ஒரு ஏழை பிராமணம், அவன் ஒரு கோவில் கட்டியிருக்கான். அந்த கோவிலுக்கு தான் நான் கும்பாபிஷேகத்தை இன்னைக்கு போப்பனேன் அப்படிங்கிறார். இந்த ஐயடிகள் காடவர்கோனுக்கு அவ்வளவு ஆச்சரியம். நம்ம இவ்வளவு ரூபாய் செலவழிச்சு அப்படி கோவில் கட்டியிருக்கோம், அந்த கோவிலுக்கு சுவாமி வரமாட்டேன், அப்ப பூசலார் நாயனாருடைய கோவிலுக்கு தான் போறேன் அப்படின்னு சொன்னார். யார் இந்த பூசலார், எங்க கட்டினார் கோவில் அப்படின்னு தன்னுடைய ராஜ்யத்துல மந்திரி அனுப்பிச்சு தேட சொன்னா, திரு நின்ற ஊர் அப்படின்னு ஒரு ஊர். மகாலட்சுமி சாஸ்வதமாக வாசம் பண்ணக்கூடிய ஒரு ஊர். அது சென்னைக்கு வடக்க இருக்கு. திருநின்ற ஊர்னு ரயில்வே ஸ்டேஷனே இருக்கு. ஆனா ரயில்வே ஸ்டேஷன் வழியா கோயிலுக்கு போகக்கூடாது, அது 3 கிலோமீட்டருக்கு மேல போகணும். பஸ்ல போனா திருவள்ளூர்ல இருந்து நேரா அந்த கோயிலுக்கே போய் இறங்கலாம். அப்படிப்பட்ட ஊர்ல பார்த்த உடனே, எங்கயா சுவாமின்னு, எங்க நீங்க கட்டின கோவில் அப்படின்னா, கோவிலா நான் மனசுல தானே கட்டினேன், வெளியில கட்டுறதுக்கு எனக்கு திங்கறதுக்கே ஷோர் இல்ல, நான் எங்க கல்லால கோவில் கட்டுவது அப்படின்னு. அப்ப உன்னுடைய பக்தியை பார்த்து சாட்சாத் சிவபெருமான், நான் பூசலார் நாயனுடைய கோவிலுக்கு தான் வருவேன், ஐயடிகள் காடவர் கோவிலுடைய கோவிலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனால இந்த கோவிலுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஐயடிகள் காடவர்கோன் தன்னுடைய மந்திரியை விட்டு அங்கேயே நான் இன்றைக்கு நம்ம பார்க்கிற சிவன் கோயிலை கட்டினான் என்று வரலாறு போகின்றது. அப்படிப்பட்ட அந்த சிவனை, நடராஜரை அங்கமாக ஒவ்வொரு உருவமாக அதனுடைய சிறப்பு உணர்ந்து, அது உணர்த்தும் ஆனந்த நிலையை உணர்ந்து, அது உணர்த்தும் the change of the state of consciousness, பிரஜையினுடைய அந்த நிலையை மாறுவதை உணர்ந்து அப்படி ரசிச்சிருக்கார் அந்த பூசலார் நாயனார். அதனால்தான் அதுக்குத்தான் நிஷ்கல உபாசனைன்னு பேரு. அங்க முன்னாடி விக்கிரகம் கிடையாது, நம்ம உடம்புதான் ஆலயம். அப்ப ஊருடம்ப ஆலயம் என்று திருமந்திரத்துல சுவாமி சொல்லி இருக்கிறது நமக்கெல்லாம் நல்லா தெரியும். அப்படி இந்த மனத்துல இந்த நடராஜ உபாசனை சகல உபாசனை என்றும் நிஷ்கல உபாசனை என்றும் சொல்லி, அதனால தன்னுடைய உடம்பையே கோவிலாக நினைத்து, அதுதான் இந்த லிங்காயத் என்று கர்நாடகத்துல சொல்றாங்களே, அந்த தீவிர சிவ வைஷ்ணவம் சிவாத்வைத்தம், அதுல ரொம்ப முக்கியமானது இதுதான். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த தீவிர சிவமா
காயக்கமே கைலாசம், நம்மளோட உடம்பு தான்பா கைலாசம் என்று அப்படி ஒரு இதை அடிப்படையாக கொண்டு ஒரு பெரிய முழு உபாசனை பద్ధதியே நம்ம நாட்டை உருவாக்கி இருக்காங்க, உடம்பே கோவிலாக. ஆகவே அதுக்கெல்லாம் ஆரம்பம் எங்க அப்படின்னா இந்த நிஷ்கல உபாசனை. இறைவனை ஒரு புறப்பொருளாக நினைக்காமல் தன்னுடைய மனத்தில் இருக்கின்ற இறைவனையே தனக்கு வெளியிலே கற்பனை பண்ணி அவனுக்கு பூஜை, அவனுக்கு ஸ்தாபனம், அவனுக்கு வழிபாடு, அவனுக்கு விசர்ஜனம் எல்லாம் பண்ணிடுவாங்க. ஒரு புறத்தே இருக்கிற மூர்த்திக்கு என்னென்ன பூஜை பண்ணுவோமோ அத்தனையும் தன்னுடைய கற்பனா மூர்த்திக்கே பண்ணிடுவாங்க. அப்படிப்பட்ட அந்த நிஷ்கல உபாசனை, சகல உபாசனை நடராஜமூர்த்தியின் திருவுருவங்களை பல தடவை பார்த்து, அப்ப திரும்ப 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 பார்த்து, அப்போ நம்ம பதஞ்சலியினுடைய அஷ்டாங்க யோகத்துல நம்மளுடைய நினைவாற்றல அப்படித்தான் முதல்ல கண்ணை திறந்து இறைவனுடைய திருவடிவத்தை பார்ப்போம். பிறகு கண்ணை மூடிக்கொண்டு மனசுல கற்பனை பண்ணி பார்ப்போம். அந்த கற்பனை பண்ணின உருவமும் வெளியில இருக்கிற உருவமும் ஒன்னா இருந்ததா அப்படின்னு கண்ணை திறந்து திருப்பி செக் பண்ணுவோம். எப்ப கண்ணை மூடினா நம்ம கண் முன்னாடி தோன்றுகின்ற உருவமும், கண்ணை திறந்தால் நாம் கண் முன்னாடி தோன்றுகின்ற உருவமும் ஒன்னாக இருக்கின்றதோ அப்பதான் நம்முடைய திராட்டகம் என்ற மனத்தை ஒருமைப்படுத்துகின்ற அந்த பயிற்சி நிறைவு அடைந்ததாக அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம். அப்படி இறைவனை தியானம் செய்திருக்கிறார்கள், அங்கம் அங்கமாக ஒவ்வொரு உறுப்பும். ஏனென்றால் நீங்க நடராஜரை பத்திய ஸ்தோத்திரங்கள்லாம் படிச்சீங்க அப்படின்னு சொன்னா அவருடைய கால் விரல்ல இருந்து அவருடைய உதட்டினுடைய ஒரு ஓரத்தில் இருக்கிற அந்த கொமிழ் சிரிப்பு வரை, அதுல காதுல போட்டிருக்கிற தோடு குழையிலிருந்து அவர் தலையில இருக்கிற அந்த சடைமுடியினுடைய அந்த வீச்சிலிருந்து அந்த தலையில இருக்கிற கங்கையிலிருந்து ஒவ்வொரு உறுப்பையும் அப்படி கர்ச்சனை பண்ணி துதித்திருக்கிறார்கள், அங்கம் அங்கமாக தியானம் செய்து. இதுல இலை, அப்போ நடராஜர் வழிபாட்டுல இலைக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் உண்டு. பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் என்று கண்ணன் கீதையில சொல்லுகிறான் இல்லையா? அதனால நடராஜருக்கு என்று இலைகள் பயன்படுத்துவார். எல்லாத்திலையும் ரொம்ப புகழ்பெற்றது வில்வம் தான். நம்ம கேந்திரத்துல மகாவில்வம் அப்படின்னு 7 தளங்கள் உடைய மகாவில்வமே 3 மரம் வச்சிருக்காங்க கேந்திரத்துல. எல்லாம் கேந்திரத்துக்கு அப்படியே சேரும். நம்ம போய் முயற்சி பண்ணாமல இந்த மாதிரி செய்திகள்லாம் மகாவில்வம். ஆனானப்பட்ட குகநாதீஸ்வரர் கோவில்லயே மகாவில்வம் ஒண்ணுதான் இருக்கு. நம்ம கேந்திரத்துல 3 இடத்துல வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட மகாவில்வம். அதுக்கு அடுத்தது நெல்லி, அதுக்கு அடுத்தது கிழுவைன்னு ஒண்ணு, அது வில்வம் ஜாதி. அத கிழுவை அப்படின்னு அதையும் அது 3 தளங்களை வச்சு பார்த்தாக்கா ஏர்மானுடைய வலது கண், இடது கண், 3வது கண், இந்த 3 கண்களும் ஒன்று சேர்ந்தது போல இருக்கும். அடுத்தது மின்னல் அப்படின்னு ஒரு வகை செடி, அதுவும் இந்த கிழுவை ஜாதியை சேர்ந்தது. அப்ப கிழுவை, வில்வம், மின்னல் இந்த 3ம் ஒரு ஜாதியை சேர்ந்த கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்கும். இந்த வில்வத்துல முள்ளு இருக்கும், மற்ற 2லயும் முள்ளு இருக்காது. இந்த மின்னலை சாப்பிடலாம். இப்படி இந்த 3மே இலைகள். அப்ப இறைவனுக்கு இலை என்றால் ரொம்ப பிடிக்கும். அப்ப அதுக்கு அடுத்தது மலர். மலர்கள்ல என் ரூமை விட்டு வெளியில வந்தாரே ரொம்ப அழகான நந்தியாவர்த்தம் தான். நந்தியாவர்த்தம் நந்தி திரும்ப திரும்ப வருவது அப்படின்னு பொருள். என் ரூமுக்கு முன்னாடியே அதுல நந்தியாவர்த்தம் இருக்கின்றது. அதுல 5 இதழ் இருக்கு. ஒரு தடவை என்னோட நண்பர் ஒருத்தர் 6 இதழ்கள் கொண்ட நந்தியாவட்டையும் காமிச்சிடார். அப்புறம் குண்டு நந்தியாவர்த்தேன்னு நல்ல குண்டா இருக்கும். அப்படிப்பட்ட நந்தியாவர்த்தம் கேந்திரத்துல இருக்கு. இறைவனுக்கு மிக பிடித்தது நந்தியாவர்த்தம். அப்புறம் விருட்சி அப்படின்னு கொத்து 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 கொத்தாக செக்கச்செவேல்னு மலர்கள். அப்படிப்பட்ட அந்த விருட்சி நம்ம பிள்ளையார் கோயிலேயே அந்த விருட்சி இருக்கின்றது. அடுத்தது கனி. சிவபெருமானுக்கு மிக பிடித்தது வாழைப்பழம், எல்லாருக்கும் தெரியும். அப்புறம்
நம்ம ஏகாட்சர கணபதி இருக்காரு பாருங்க, அவர் கையில மாதுளம் பழம் வச்சிருப்பார். இந்த மாதுளம் கனி அவருக்கு ரொம்ப பிடிச்சது. இப்படி இறைவனுக்கு உகந்த கனிகள் எல்லாம் நிறைய இருக்கின்றன. இறைவன் இந்த மாம்பழத்தை விரும்பி சாப்பிட்டது, விரும்பி பிள்ளையாருக்கு கொடுத்தது எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் காரைக்கால் அம்மையாரோட மாங்கனி திருவிழா எல்லாருக்கும் இருந்தது. அடுத்தது நீர். சிவருக்கு நீர் அபிஷேகம் அவ்வளவு புகழ்ந்தது. ஏனென்றால் சிவன் எப்போதும் தவ ரூபத்துல இருப்பார், எப்போதும் தவம் செய்து கொண்டே இருப்பார். அதனால அந்த தவத்தினால அவரோட உடம்பு என்ன ஆகும், ரொம்ப சூடாயிடும். அதனால ருத்ரபதிபதி நாதனார் போன்ற நாயனார்கள் என்ன பண்ணுவாங்க, எப்ப பார்த்தாலும் தண்ணி கழுத்தளவு தண்ணியில நேர் ருத்ர ஜபம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாராயணம் பண்றவங்க, பிராணாயாமம் பண்றவங்க நிறைய நெய் சாப்பிடணும்னு சாஸ்திரத்துல இருக்கு. அதுக்கப்புறம் எப்ப பார்த்தாலும் வட இந்திய கோயில்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு பாத்திரத்தை எடுத்து அந்த பாத்திரத்துல ஒரு சின்ன ஓட்டை போட்டு சிவபெருமான் தலை மேல சொட்டு 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 சொட்டா பானி தண்ணி 24 மணி நேரமும் விழுந்து கொண்டே இருக்கும். சிவனுடைய தவத்தினால அவருடைய உடம்பு சூடாகிவிடும். அந்த சூட்டை தணிப்பதற்கு அந்த சொட்டு சொட்டா தண்ணீர். அதனால சிவ வழிபாட்டுல இந்த நீரால அபிஷேகம் செய்வது, அந்த நீர் சொட்டு சொட்டாக தலையிலே விழுவது, அந்த நீர் பாத்திரம் பல கோயில்கள்ல செப்பாலேயே பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அப்புறம் தங்கத்தால பண்ணினதும் உண்டு. அந்த நீர் பாத்திரம் ரொம்ப உண்டு. அதுக்கப்புறம் பாத்திரம் வைஷ்ணவத்திலையும் பெருமாளுக்கு அந்த தீர்த்தங்கள்லாம் பண்ற அந்த பாத்திரத்துக்கு ரொம்ப பெரிய முக்கியம் உண்டு. சைவத்துல அவ்வளவு முக்கியம் உள்ள இல்லாட்டாலும் கூட இப்ப இந்த நடராஜரை பத்தி படிக்கிற போது நடராஜருக்குரிய பாத்திரங்களை ரொம்ப முக்கியமாக சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. அல்லது பண்டம். அடுத்தது பொருள்கள். அப்ப சிவபெருமானுடைய அபிஷேகத்துக்கு 18, 108 என்று அபிஷேக பொருள்கள், ஹோம பொருள்கள் அதெல்லாம் நிறைய வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுப்பார்கள். அடுத்தது பலகை. சிவபெருமான் உட்கார்ற பலகை இருக்கு பாருங்க, அது பல கோவில்கள ரொம்ப முக்கியமாக சொல்லுவாங்க. அதுக்காக தனி பீடமே அமைத்திருப்பார்கள். அந்த இடத்துல உட்காத்தி வச்சுதான் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுவார்கள். அடுத்தது பலகை. அடுத்தது விமானம். அப்ப சிவபெருமானுடைய மூல கிரகத்துக்கு மேல இருக்கிறத விமானம்னு சொல்லுவாங்க. வாசல் கோபுரத்துக்கு மேல இருப்பத கோபுரம்னு சொல்லுவாங்க. இந்த சோழ பரம்பரையில மட்டும் இந்த விமானம் என்று சுவாமிக்கு மேலே இருக்கிற அந்த கோபுரம் இருக்கு பாருங்க, அது வாசல்ல இருக்கிற கோபுரத்தோட பெரிசார். இது சோழர்கள் எந்தெந்த நாட்டுல எல்லாம் போய் வெற்றி பெற்றார்களோ எல்லா ஊர்லயும் இந்த மாதிரி விமான அமைப்பு கோபுர அமைப்பை விட பெரிதாக இருப்பதை நாம் பார்க்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரிசா பார்டர் வரலையும் இருக்கு, பெங்கால் பார்டர் வரலையும் இருக்கு, அப்புறம் மேற்கு பக்கம் கர்நாடகா ஆந்திரா பார்டர் வரலையும் இருக்கு. அப்ப சோழர்கள் எந்த ஊர்ல எல்லாம் போய் தங்களுடைய வெற்றி கொடிகளை நாட்டினார்களோ அந்த ஊர்ல எல்லாம் சோழர்களுடைய விமான அமைப்பு, அதாவது வாசல்ல இருக்கிற கோபுரத்தை விட சுவாமியினுடைய கர்ப்ப கிரகத்துக்கு மேல இருக்கிற விமானம் பெரிதாக இருக்கின்ற அமைப்பு. பெரிய உதாரணம் நம்ம தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் தான். அப்படிப்பட்ட அமைப்பை நம்ம இந்தியா முழுக்க பார்க்கலாம். இப்படிப்பட்ட புறச்சாதனங்கள் தேவைப்படும். ஆகவே சிவனை வழிபடுவது அப்படின்னு சொன்னா அகச்சாதனை ஆனா அகச்சாதனை அப்படின்னு சொன்னா பொருள்களே தேவையில்லாம எல்லாத்தையும் மனசுலயே கற்பனை பண்ணிடலாம் அப்படின்னா ரொம்ப சுலபம் இல்ல. மனசு நிக்கணுமே. மனசு நிக்கிற போது அந்த வெளியில உருவாக்குகின்ற அந்த பொருள்களை எல்லாம் நம்ம கற்பனையினால உருவாக்கி அதனால அபிஷேகம், அதனால பூஜை, அதனால ஆராதனை, அதனால ஹோமம், அதனால நைவேத்தியம், அதனால அர்ச்சனை, இவ்வளவு பண்றது அப்படின்னு சொன்னா என்ன மன ஒருமைப்பாடு வேணும். அதனால நம்ம பண்பாட்டுல புறப்பொருள்களை பயன்படுத்தி மனத்தை நிலை நிறுத்துவத ஒரு பெரிய உபாசனா பద్ధதியாகவே சொல்லியிருக்காங்க. எப்படி ஏன் 108 தடவை மலரை எடுத்து எடுத்து இறைவனுக்கு போடுறோம்? அப்ப மனத்தை ஒருமைப்படுத்துவது கொஞ்சம் சுலபமாக இருக்கும். அப்ப ஏதாவது ஒரு செயல்ல ஈடுபடுகின்ற போது அந்த செயல்ல கொஞ்சம் மனம் கான்சென்ட்ரேட் ஆகும், மனம் ஒருமைப்பாட்டை அடையும். அதனால இந்த புறப்பொருள்களை
பயன்படுத்தி வழிபாடு செய்வது இந்த அக வழிபாட்டை விட சுலபமானது என்று பகவத்கீதையில ஒரு 6-7 தடவை பகவான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கார். ஆகவே இந்த புற வழிபாடு என்பது கொஞ்சம் சுலபமானது. மனத்தை நினைநிறுத்த புறக்கருவிகளை பயன்படுத்துவது சுலபமானது, பாமர மக்களுக்கு எளிதானது என்று நம்முடைய சாஸ்திரங்கள் பகவத்கீதையே பல தடவை சொல்லுகின்றது. இதற்கு பெரிய உதாரணம் தான் பூஷா நாயனார். அப்படி தன்னுடைய கருத்தினால இறைவனுடைய உருவத்தை சிந்திப்பது, தியானிப்பது மிக மிக கடினம். அதை செய்து காட்டியவர் தான் பூஷலார் நாயனார். அடுத்தது, இறைவன் மந்திரமே வழிபாடவர். ஒவ்வொரு மந்திரமும் இறைவனுடைய ஒரு வடிவம். பராசக்தி வழிபாடு செய்வங்களுக்கெல்லாம் தெரியும், சர்வ மந்திராத்மிகாயை, சர்வ தந்திராத்மிகாயை, சர்வ யந்திராத்மிகாயை என்று பராசக்தியை வழிபடும். அப்ப பராசக்தியை வழிபடுவதற்கு பல 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 மந்திரங்கள் உண்டு. இந்த மந்திரங்கள் எல்லாமே பராசக்தியினுடைய வடிவம்தான் என்று லலிதா திரிசதி என்று ஒரு மந்திரம், அதற்கு ஆதிசங்கரரே பாஷ்யம் எழுதியிருக்கார். அந்த ஆதிசங்கரருடைய பாஷ்யத்துல எப்படி பராசக்தி மந்திர வடிவத்தில் இருக்கின்றார் என்பதை பற்றி ரொம்ப தெளிவாக அவர் எழுதியிருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த மந்திர வடிவம். அடுத்தது தந்திர வடிவம். தந்திரம் அப்படின்னு சொன்ன 28 தந்திர சாஸ்திரங்கள், அவை சிவபெருமான் பராசக்தி உபதேசித்தவை என்று அதை பத்தி ஆறுதல் ஆகலாம் புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறார் என்று சொன்னேன். அந்த தந்திர வடிவத்துல இறைவனை வழிபடுவது. அதுல வாய்ப்பேச்சுக்கு ஜாஸ்தி இடம் கிடையாது. பெரும்பாலும் இந்த முத்திரைகளை தான் பயன்படுத்துவாங்க. அதனால கன்னியாகுமரி போன்ற கோயில்கள் எல்லாம் கர்ப்ப கிரகத்துக்குள்ள நுழைஞ்சுட்டா அந்த பூசாரி வாயை திறந்து பேசவே மாட்டார். இன்னும் சில கோயில்கள்ல பார்த்தா வாய் மேல ஒரு துணியை கட்டி கொண்டு இருப்பார். அவர் வாயை திறந்து பேசவே மாட்டார். அப்படி தன்னுடைய செயல்கள் முத்திரைகள், அந்த முத்திரைகளின் மூலமாக நம்ம வார்த்தைகளினால சொல்ல முடியாத கருத்துக்களை நம்முடைய செயல்களினாலே சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த தந்திரம்
நாளும் நாளும் மாதம் மாதம் ஒவ்வொரு பிறவியும் அந்த ஏங்கர ஏக்கம் இருக்கு பாருங்க, அதுதான் உண்மையான கவிதை. நந்தனார் சுவாமிகள் போய் சிவபெருமான பார்த்துட்டார் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அந்த பார்ப்பதற்காக அந்த இறுதியிலே சென்று அடைவதிலே உள்ள அந்த தரிசன ஆனந்தம் இருக்கிறவங்க, அந்த ஆனந்தத்தை ஒரு துன்பமா, ஒரு சோகமா, ஒரு வருத்தமா, ஒரு பிரிவு துயரா, அப்படி தன்னுடைய ஊர்ல இருந்து அப்படி படிப்படியா அனுபவித்து கடைசியில போய் the journey ends in the சந்நிதி ஆஃப் நடராஜன். நடராஜனுடைய அந்த தெற்கு வாசல்ல போய் இந்த நந்தனார் சுவாமிகளுடைய அந்த புனித பயணம் முடிய, அந்த பயணம்தான் புனிதமே தவிர அந்த பயணத்தினுடைய நிறைவாக அவர் சென்று அடைவது ஒண்ணு. வினோபாஜி ரொம்ப ரொம்ப சொல்லுவார், இறைவனை நினைத்து நீ முயற்சி செய்யறியே, அதை விடவா அந்த இறைவனை அடைவது ரொம்ப பெரிய சமாச்சாரம் அப்படின்னு வினோபாஜி அடிக்கடி சொல்லுவார். அப்போ இறைவனை அடைய நம்ம முயற்சி செய்கிறோம் இல்லையா, அப்ப தவிக்கிறோம் இல்லையா, ஏங்குகிறோம் இல்லையா, ஆசைப்படுகிறோம் இல்லையா, சின்னதும் பெரிதுமான காரியங்களை பண்ணுகிறோம் இல்லையா, அதுலதான் இறைவன் இருக்கிறான். சின்ன இருப்பார், பெருசா இருப்பார். ரொம்ப அழகான ஒரு கதை. முல்லா நசீருதீன்ட்ட அவரோட புள்ள கேட்கறான், அப்பா இந்த பௌர்ணமி அன்னைக்கு முழு நிலா இருக்கு இல்லையா, அமாவாசை அன்னைக்கு அந்த நிலா என்ன பாருது அப்படின்னு கேட்கறான். அப்போ முல்லா நசீருதீன் சொல்றார், அந்த முழு நிலாவை அப்படியே வெட்டி துண்டு துண்டாக்கி நட்சத்திரங்களாக்கி ஆகாசத்துல வீசிடுவார்ப்பா. அப்ப நிலா இல்லாத போது அந்த நட்சத்திரங்கள்லாம் ரொம்ப அழகா தெரியும்பா அப்படின்னு முல்லா நசீருதீன் சொல்றதா ஒரு ஈரானிய சூஃபி கதவர். அந்த மாதிரி இறைவனை அடைவதில் உள்ள பேராந்தம் இருக்கு பாருங்கோ, ஏதஸ்ய ஆனந்தஸ்ய அந்யானி பூதானி மாத்திராம உபஜீவந்தி என்கிறது வேதம். அந்த இறைவனை சென்று அடைவதில் உள்ள அந்த முழு ஆனந்தம் இருக்கு பாருங்க, அந்த ஆனந்தத்தினுடைய ஒவ்வொரு சொட்டு, ஒவ்வொரு திவலை, ஒவ்வொரு பகுதி நம்முடைய பயணத்தினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கின்றது. ஏகஸ்ய ஆனந்தஸ்ய அந்யானி பூதானி மாத்திராம் உபஜீவந்தி. அந்த பேரானந்தத்தினுடைய ஒரு சிறு பகுதி தான் நம்ம முயற்சிய சஸ்டைன் பண்றது. நம்ம முயற்சியில நம்ம தளர்ந்து போகாம, விட்டு போகாம, முழு முயற்சியையும் அவருடைய எல்லை வரை காண்பதற்கு அதுக்கு உற்சாகம் எப்ப இங்க வருது? அந்த முழு ஆனந்தத்தினுடைய ஒரு சிறு சுவைய, ஒரு சிறு பகுதிய நம்ம அல்ப முயற்சியில கூட நம்ம பாக்குறோம். அந்த கற்பனை இருக்கு பாருங்க. நம்ம செய்கிற முயற்சி ரொம்ப சின்னது, இறைவனை அடைவதற்கு தேவைப்படுகின்ற முயற்சியோ ரொம்ப பெரியது. அந்த முயற்சி நம்ம கிட்ட வரும்னு இந்த சின்ன முயற்சி செய்யற போதே நம்ம கற்பனை பண்றோம் பாருங்க, அதுலதான் இருக்கு ஆனந்தம். ஆகவே வினோபாஜி ரொம்ப வேடிக்கையா சொல்வார், டு ஸ்ட்ரைவ், டு சீக், டு ஃபைண்ட், நாட் டு ஈல்ட் அப்படிங்கிறத அவர் என்ன சொல்லுவார்னாக்கா, டு ஸ்ட்ரைவ், டு சீக், நாட் டு ஃபைண்ட், நாட் டு ஈல்ட். இறைவனை நான் அடையவும் இல்லை, அடையிற முயற்சியை கைவிடவும் இல்லை, அதுலதான் இருக்கு ஆனந்தம் அப்படிம்பாரு வினோபாஜி. அந்த மாதிரி இறைவனை அடைகின்ற அந்த பெரிய பேரானந்தத்துக்கு நாம் செய்கின்ற இறைவனை அடைகின்ற முயற்சி எல்லாம் யாருக்கு வருமோ அதெல்லாம் பகவானுக்கு தான் தெரியும். அதெல்லாம் திருநாவுக்கரசர், அப்பர், மாணிக்க வாசகர், சுந்தரர், அந்த மாதிரி மகான்களுக்குரிய சொத்து. நமக்கெல்லாம் எது சொத்து? முயற்சி தான் சொத்து. அந்த முயற்சியில அந்த பேரானந்தத்தை கற்பனை பண்ணி கொள்ளுதான் சொல்லுது. அதைத்தான் வேதம் ஏதஸ்ய ஆனந்தஸ்ய அந்யானி பூத்தானி மாத்திராம் உபஜீவந்தி அப்படிங்க. ஆகவே நம்ம செய்யறது ரொம்ப குறைச்சல். அதனால அதுல இருக்கிற கற்பனை, இத பத்தி ஐன்ஸ்டீன் சொல்றாரு, இந்த ஃபேக்ட்ஸ் இருக்கு பாருங்க, அதெல்லாம் சொன்னது. அந்த ஃபேக்ட்ஸ் மேல நம்ம கட்டுற அந்த கற்பனை இருக்கு பாருங்க, அது ரொம்ப ரொம்ப பெருசு அப்படிங்க. அந்த கற்பனை சுகம்தான் எங்கேயோ இருக்கிற பகவான இன்றைக்கு நம்ம பக்கத்துல கொண்டு வந்து நிறுத்தி விடுகிறது. ஆகவே அப்பா உன் ஆடல் காண்பான் அடியினேர் வந்தவாறே இனி காண்பது என்ன? எப்பப்பா உன்னை பார்ப்பேன்? தெரிந்த கணையால் திரிபுரம் மூன்றும் செந்தியில் மூழ்க, அந்த தங்க கோட்டை, வெள்ளிக்கோட்டை, ஈயக்கோட்டை என்ற 3 புறங்களையும் அப்படி நீ அழித்தாய். அதுல
நெருப்புல போட்டு அழிச்சார். அத மேருவை வில்லாக்கி திருமாலை அம்பாக்கி அந்த முப்புறங்களையும் எரிந்தார். எரித்த இறைவன் எமையவர் கோமான். அந்த தேவர்களுக்கெல்லாம் அவர் தலைவன். அவருடைய இணை அடிகள் 2 அடிகளையும் தரித்த மனத்தவர், தன்னுடைய மனத்திலே நிலை பெற செய்தவர், வாழ்கின்ற தில்லை சிற்றம்பலவன். அப்போ தில்லையில வாழ்கின்ற அந்த பெரியவர்கள்லாம் எப்படி எப்ப பார்த்தாலும் இறைவனுடைய அந்த திருவடிகள் தன்னுடைய மனத்திலே பதிந்திருக்கும்படி வாழ்பவர்களா? சிரித்த முகம் கண்ட கண் கொண்டு மற்ற இனி காண்பதென்றே. அவருடைய சிரித்த முகத்தை நான் பார்த்துட்டேன், இனிமே பார்க்க வேண்டியது என்ன இருக்கு? அப்படி இறைவனை பார்த்த பிறகு பார்ப்பதற்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னுட்டு ஒரு வட இந்திய கவி என்ன பண்ணினாரா, இந்த இறைவனை கண்ணனை பார்த்த கண்ணால வேற எதையும் பார்க்க கூடாது அப்படின்னு 2 கண்ணையும் கொத்திட்டார். நான் கண்ணனையே பார்த்துட்டேன், இனிமே வேற எதையும் என் கண்ணு பார்க்க கூடாது அப்படின்னு ஒரு ஊசி எடுத்து தன்னுடைய கண்ணை 2ஐயும் குத்தி கொண்டு விட்டார். ஏனென்றால் இறைவனை பார்த்த கண் இறைவனுக்காக சமர்ப்பித்த கண், வேற எதையும் அது பார்க்க வேண்டாம் என்று அப்படி கண்ணை கொத்தி கொண்டார் என்று கவிதை வருகிறது. சிரித்த முகம் கண்ணு கொண்டு இனி காண்பது என்றே. அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானுக்கு 1000 நாமங்கள், அந்த நடராஜருடைய 1000 நாமங்கள். அதை முழுக்க பார்க்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கிறோம். ஓம் ஸ்ரீ சிவாய. சிவம் என்றால் மங்களம், சிவம் சாந்தம் அத்வைதம் என்று வேதம் சொல்லுகிறது. தன்னை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இந்த உலகம் முழுக்க பரவி இருப்பது அந்த ஒரே சத்திய பொருள் தான், அது மங்களமயமானது. ஆகவே ஓம் சிவாய நமக, சிவாநாதாய நமக. அவர் சிவன் என்ற ஓசையை உடையவர். ஸ்ரீமதே, எல்லா செல்வங்களும் அவரிடத்தில் இருப்பவர். உத்தரகோஷ வங்கையில சுவாமிக்கு பேரே மங்களநாதர் அப்படின்னு பேர். ரொம்ப அழகான கோவில். அடுத்தது ஸ்ரீபதி பூஜிதாய நமக. நமக்கெல்லாம் தெரியும், விஷ்ணுபுரத்துக்கு பக்கத்துல திருவிழிமலை என்ற அரசலாத்துக்கு மேற்கரையில இருக்கு. அங்க விஷ்ணு சிவனை பூஜிக்கிற போது ஒரு பூ குறைஞ்சு போச்சு. அதனால என்ன பண்ணார், தன்னுடைய கண்ணே கமலம் மோதி விஷ்ணுவோடைய கண்ணு தாமரை பூ மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த தாமரை பூவையே பறிச்சு 1000வது போட்டார். ஸ்ரீபதி பூஜிதாய நம. அந்த மாதிரி ராமேஸ்வரத்துல ராமர் என்ன பண்ணினார், சிவனுக்கு கோயில் கட்டினார். இந்த மாதிரி சிவ வைஷ்ணவ அபேதத்தை சொல்லுகின்ற கோயில்கள் நம்ம நாட்டில் நிறைய இருக்கும். அதனால இந்த சாமி உயர்ந்தது அந்த சாமி உயர்ந்தது என்று சொல்லக்கூடாது. பக்தியை எடுத்து காட்டுவதற்காக சாட்சாத் சிவபெருமானே நடராஜ ஆஞ்சநேயர் வடிவத்துல பக்தி சங்கர் சுமன் கேசதி நந்தன் என்று துளசிதாச சுவாமிகள் பாடுகின்றார். சாட்சாத் சிவபெருமானே அனுமாராக எப்படி ராமனை பக்தி பண்ணுவது என்று காட்டினார்கள். அந்த மாதிரி மகாவிஷ்ணுவே அந்த கண்ணை பறித்து இந்த திருவிழிமலையில சிவனை ஆராதிச்சார் என்று பாடுகிறோம். சிவம் கராயர், மங்களத்தை செய்பவர். அவரை நினைத்தாலே மங்களம். அவரை நினைப்பதை தாண்டி மங்களம் என்பது நாம் பெறக்கூடிய ஒன்றல்ல. அவரை நினைப்பதே மங்களம். இக அமுத்திர பலபோக விராக அப்படிங்கிறார் ஆதிசங்கரர். வைராக்கியம்ங்கிற வார்த்தைக்கு விடம் கொடுக்கிற போது, நான் இப்ப நல்ல காரியம் பண்ணினா பிற்பாதோ இப்பிறவியிலோ அடுத்த பிறவியிலோ எனக்கு நல்லது கிடைக்கும் அப்படின்னு இந்த செயல்ல இருந்து அந்த மங்கள வருகைய பிரிச்சு பார்க்காத. இந்த செயல்தான் மங்களம், இதுக்கு அப்பாற்பட்டு மங்களமான ஒண்ணு கிடையாது அப்படிங்கிறார். இக அமுத்திர பலபோக விராக சிவதராய. மிக மங்களம் இருந்து ருத்ரத்திலிருந்து வேதத்திலிருந்து எடுத்த சொல் சிவதராய நமக. சிஷ்ட சிஷ்டாய நமக. அன்பு தன்னுடைய அன்பர்களுடைய இதயத்தில் இருப்பவன். சிவ ஆகமாயம் நம. அவர் சிவனை வழிபடுகின்ற அந்த ஆகமங்கள் வடிவில் இருக்கார். அகண்டானந்த சித் ரூபாய நமக. அகண்ட பிளவுபடாத ஆனந்த சித் உணர்வு வடிவமாக இருப்பவர். பரமானந்த தாண்டவாய நமக. இந்த திரிபுரத்தை அழித்த உடனே அவருக்கு அவ்வளவு ஆனந்தம். அந்த முயலகன் நேரே ஏறி நின்று அப்படி அவர் ஆடுகின்றார். அபஸ்மிருதி மெஸ்த பாதாய நமக. அவருடைய காலில் இருக்கிற அந்த முயலகன் அப்படிங்கிற சொல்றேன், அவனை அபஸ்மாரம் என்று சொல்லுவார்கள். அழுக்கினுடைய வடிவம், தீமையினுடைய வடிவம்.
கெட்டதனுடைய வடிவம். அவன் அழிக்கும் போது இறைவனுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி உண்டாகிறது. அபஸ்மிருதி நியஸ்த பாபாய நமஹ. அவருடைய காலாலே அவனை அழித்து வைத்திருக்கிறார். கிருத்தி வாசத்தை ஏற்கனவே சொன்னேன், பழவூர் அப்படிங்கிற ஊரு, யானை போல் உரித்த ஊர். அந்த புகழ் வங்காளத்துல இருந்து காஷ்மீர் வரை பரவி இருக்கிறது. அந்த ஷேருமானுடைய யானை தோல் புரித்த ஊர் இது. அடுத்தது கிருபாகராய, கருணையை செய்பவன். அவ காளி வாத பிரியாய நமஹ. காளியோட வாதம் புரிஞ்ச போது அந்த வாதத்துல அந்த சிவபெருமான் காளியை தோற்கடித்தார் என்று காலாய நமஹ. அவரே கால கலையதாமகம் என்று பகவத்கீதையில வருகிறது. அவர் தான் காலமாக இருப்பவர், அதுதான் அனைத்தையும் அளப்பவர். காலாதீதாய நமஹ. காலத்திற்கு அப்பாற்பட்டவர். கலாதராய நமஹ. எல்லா அதாவது சிவபெருமானை 15 கலைகளாக 16 கலைகளாக சூரியனுடைய கலைகளாக சொல்லுகின்ற வழக்கம் உண்டு. கால நேத்திரே நமக. காலனுடைய கண்ணாக இருப்பவர், காலத்தையே தன்னுடைய கண்ணாக உடையவர். காலஹந்திரே நமக. அது திருக்கடையூர்ல சொன்னேன். காலச்சக்கர பிரவர்த்தகாய நமக. காலச்சக்கரத்தை சுழற்றுபவர். அந்த மாதிரி புத்தருக்கு தர்ம சக்கர பிரவர்த்தகாய நமக. தர்ம சக்கரத்தை சுழற்றுபவர் என்று பெயர் உண்டு. அதனாலதான் இந்தியாவினுடைய தேசிய சின்னமாக அந்த சக்கரத்தை வைத்தார்கள். காலஜ்ஞாய நமக. காலத்தை அறிந்தவர். காமதாய நமக. நம்ம விரும்பியதெல்லாம் தருவர். விரும்பியதெல்லாம் தருவர்னா நமக்கு எது நல்லதோ அதை கொடுப்பவர். காந்தாய நமக. ரொம்ப கவர்ச்சிகரமானவர். அவரை நம்ம ஒரு தடவை நினைச்சா மனசு வேற எங்கேயுமே போகாது, அவருடைய திருவடிகளிலேயே பற்றி இருக்கும். காமாரைய நமக. மன்மதனை ஒழித்தவர். இப்ப பங்குனி மாசத்து உத்தர நட்சத்திரம் வரப்போகுது. பங்குனி உத்தரம் அப்படின்னு அன்னைக்குத்தான் சிவபெருமான் மன்மதனை அழித்த நாள் என்று சொல்லி கிராமத்துல எல்லாம் எரிந்த கட்சி எரியாத கட்சி என்று லாவணி பாடுவார்கள். இப்ப நகரங்கள்லாம் அந்த வழக்கம் அழிஞ்சு போச்சு, கிராமங்கள்ல இன்னும் அந்த வழக்கம் இருக்கின்றது. காம பாலகாய நமக. நம்முடைய ஆசைகளை எல்லாம், நல்ல ஆசைகளை எல்லாம் காப்பவர். கல்யாண மூர்த்தியே நமக. ரொம்ப ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ராமேஸ்வரம் போனா பர்வதவர்த்தி சன்னதியில கல்யாண மூர்த்தியினுடைய உருவத்தை நம்ம பார்க்காம வரவே கூடாது. கல்யாணி ரமணாய நமக. பராசக்திக்கு கல்யாணி இந்த பெயர். அவரிடத்தை என்புறுத்திருப்பவர். கமல ஈக்ஷணாய நமக. ஏற்கனவே சொன்னேன், திருவிழிமலையில தாமரை கண்ணாக உடையவர். கால கண்டாய நமக. காலனுக்கே அவர் காலனை அழிப்பவர். காலாய நமக. காலனுக்கும் காலமானவர். காலக்கூட்ட விஷாச்சனாய நமக. சேர்வானுடைய கருணைக்கு மிகப்பெரிய உதாரணம். பார்க்கடல தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து கடைந்த போது அந்த அமிர்தம் எனக்கு வேணும் என்று பங்கு போட்டு எல்லாரும் சாப்பிட்டார்கள். அதுல விஷம் வந்த போது எல்லாரும் ஓடியே போனாங்க. சிவபெருமான் அந்த விஷத்தை எடுத்து அப்படியே அருந்தினார். அதனால காலக்கூட்ட விஷாச்சனாய நமக. கிருதஜாய நமக. ஒரு தடவை நம்ம இறைவனுடைய நாமத்தை, அதனால இறைவனுக்கு ஆசுதோஷாய நமகன்னு பேர். ரொம்ப சீக்கிரம் அருள் புரிபவர். அவருடைய பேரை சொன்னாலே போரும். கிருதி சாரஜாய நமக. வேதத்தினுடைய சாரத்தை உணர்ந்தவர். கிருஷானவே நமக. ரொம்ப ஒல்லியா இருப்பாராம். அவ்வளவு விரதங்கள் பட்னி இருந்ததுனால சிவனுடைய தோற்றமே ரொம்ப ஒல்லி. கிருஷ்ண பிங்களாய நமக. அவருக்கு ஒரு பழுப்பு நிறமுடையவனாவர். அடுத்தது கரி சர்மாம்பராய நமக. அவர் யானை தோலை பூர்த்தவர். கபாலினே. கையில கபாலத்தை தோங்கியவர். கலுஷாபகாய நமக. நம்முடைய பாவங்களை எல்லாம் ஒழித்து கட்டுபவர். கபால மாலாபரணாய நமக. கபாலத்தையே மாலமாக அணிந்தவர். கடைசியில எல்லாரும் அவருடைய திருவடியில தான் போய் சேரணும். கங்காளாய நமக. எலும்பை மாலையாக கொண்டவர். கலி நாசனாய நமக. கலியினுடைய தோஷத்தை ஒழிப்பவர். கைலாச வாசினே நமக. கைலாசத்தில் இருப்பவர். காமேஷாய நமக. காமனுக்கும் ஈஸ்வரர். நான் சென்னையில் இருந்த போது பிரதோஷம் வந்ததுன்னாக்கா காமகலா காமேஷாயன் என்று நம்ம கேந்திரத்துக்கு பக்கத்துல அந்த அனுமந்தராவ் தெருவுக்கு பக்கத்துல ரொம்ப அழகான சின்ன கோவில், முறைப்படி பூஜை நடக்கிற கோவில்ங்கிறதுனால சாநித்தியம் அப்படி இருக்கும். கவையே நமக.
அவர் எல்லாவற்றிலும் சிறந்த கவியாக இருப்பவர். கபட வர்ச்சிதாய நமக, மனத்துல கபடமே இல்லாதவர். கமனீயாய நமக, நம்ம மனத்துல நினைக்க தகுந்தவர். காலநாத சேகராய நமக, காலனை அழிப்பவர். தலையில் கலாநாத சேகராய நமக, கலைகளை உடைய நிலவை தன்னுடைய தலையிலே கொண்டவர். கம்பு கந்தராய நமக, ரொம்ப அழகான கழுத்தை உடையவர். கந்தர்ப்ப கோடி சதுர்ஷாய நமக, 100 கோடி கோடி மன்மதனுக்கு சமமானவர். கபர்தீனே நமக, ஷடைமுடியை உடையவர். இப்படிப்பட்ட இறைவனை நினைக்க வேண்டும். நடராஜனை எவ்வளவு நினைத்தாலும் போராது. இந்த நடராஜரை பத்தி பேச ஆரம்பிச்ச போது நம்ம எப்படி இப்படிப்பட்ட விஷயத்தை தொட போறோம் அப்படின்னு வந்தது. உங்களுடைய ஆசீர்வாதத்தினால ஏதோ வந்தது. அடுத்தது இந்த ஆனந்த குமாரசாமியை பத்தி ஸ்ரீமான் ரங்கராஜன் அவர்கள் நினைவூட்டினார்கள். ஆனந்த குமாரசாமி, பிரிஜாப் கேப்பரா, ஆர்தர் ஏதன்பர்க், இலியா பிரிகோகின், அப்புறம் அந்த ராபர்ட் ஐமார் என்று அந்த சென்டர் ஃபார் யூரோப்பியன் நியூக்ளியர் ரிசர்ச், இந்த 5 இடங்களிலும் விஞ்ஞானத்துக்கும் நடராஜருக்கும் உள்ள தொடர்பை பத்தி பேசினதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அதை ஒரே டேஸ்ல கொடுத்தோம், ரொம்ப சுமை ஜாஸ்தியா போயிடும். அதை கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த வாரத்துல இருந்து பார்ப்போம். எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லாருடைய இதயத்திலும் நடனம் ஆடுகின்ற நடராஜனை வணங்கி விடைபெறுகின்றேன். ஸ்ரீராமகிருஷ்ணன். வணக்கம் பிரகாஷ். நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு கிளாஸ் ரியலி பிளஸ்ட். என்னோ பிளஸிங் இருக்கு. ரொம்ப ஹைலி கிரேட்ஃபுல். ரியலி ஃபார்ச்சுனேட் டு ஹியர் திஸ் லெக்சர். ரொம்ப சந்தோஷம். அந்த பிரகாஷ், இந்த 277வது கோயில் சொன்னேன் இல்லையா, அது ஆமா முசிறி சொன்னீங்க. இல்ல கலி கலி நின்ற ஊர் அப்படின்னு சொல்லி மயிலாடுதுறைக்கும் முசிறிக்கு நடுப்புற இருக்கு அப்படின்னு இன்னைக்குதான் நான் செக் பண்ணினேன். 277 கன்ஃபார்ம் பண்ணினேன் நான். கலி எழுதி வச்சிருக்கீங்க. போன ஏதோ ஒரு லெக்சர்ல நீங்க சொல்லிருக்கீங்க ஜி, அது நான் எழுதி வச்சிருக்கேன். சரி சரி சொல்லலையா? ஓகே ஜி, ஒரு குயிக்கா ஒரு 3 கொஸ்டின் ஜி கேட்கலாமா? இந்த நம்ம உடலே கோயிலா வழிபடுறதுன்னு சொல்லிட்டு திருமூலர் கோட் பண்றாரு. அது மந்திர வழிபாடுல வருமா, தந்திர வழிபாடுல வருமா? மந்திரங்களா தான் சொல்லியிருக்கு. உடல்ல இந்த 6 ஆதாரங்கள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் மந்திர ஸ்வரூபம் இருக்கு அப்படின்னே வருது. ஓ சரி ஜி. அப்புறம் 2வது கொஸ்டின். சரி ஜி, ரொம்ப நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் நிச்சயமா. நான் ரொம்ப ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் ஆஃப் யுவர் டைம். செகண்ட் கொஸ்டின் நம்ம கோவில் முடிச்சுட்டு வரும்போது எனக்கு பெரியவா சொல்லியிருக்கா, அந்த விமானத்தை பார்த்து ஒரு 5 ஸ்லோகம் சொல்லிட்டு வா, அல்லது 5 தடவை ஓம் நம சிவாய சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு நீங்க சொல்றது என்ன கனெக்ஷன்? அதாவது இந்த சுவாமியினுடைய தலைக்கு மேல இருக்கிற விமானம் இருக்கு பாருங்க, அந்த விமானம் சுவாமியினுடைய இடத்துக்கும் ஆகாயத்துக்கும் நடுப்புற எதுவுமே இருக்கக்கூடாது. நேர ஆகாயத்துக்கு கீழே இருக்கணும். அதனால அந்த விமானத்திலேயே ஒரு சின்ன ஓட்டம் இருக்கும். அதனால சுவாமியினுடைய தலை மேல ஆகாயம் தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால, அதனால அவர் ஆகாச வடிவினர் என்பதற்கனால அந்த ஓட்டை கண்ணுக்கு தெரியாது. அப்புறம் நான் வெள்ளிமலை ஆசிரமத்துல ராமகிருஷ்ணர் கோயிலை பார்த்த போது இந்த சுவாமியில எனக்கு சொல்லி கொடுத்தார், எப்படி ராமகிருஷ்ணருடைய தலைக்கு மேல அந்த விமானத்துல ஒரு சின்ன ஓட்டை, அது ஊசி அளவு தான் இருக்கும், தண்ணி கூட உள்ள வர முடியாது. அப்படி அந்த விமானத்தை தரிசனம் பண்ணணும். இதே மாதிரி வைஷ்ணவத்திலையும் உண்டு பிரகாஷ். வைஷ்ணவத்திலையும் அந்த கோயிலுக்கு போற போது அந்த மூர்த்தியினுடைய பெயர், அம்பாளுடைய பெயர், தீர்த்தத்தினுடைய பெயர், கஷேத்திரத்தினுடைய பெயர், விமானத்தினுடைய தரிசனம். அதனால பல கோயில்கள் என்ன பண்ணுவாங்க, எங்கே இருந்து பார்த்தா அந்த விமானத்தை நல்லா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சதுரமா கல் பதிச்சு வச்சிருப்பாங்க. அது மேல பார்த்தா நல்லா அந்த விமானம் ரொம்ப நல்லா தெரியும். நான் தென்காசி சிவன் கோயில்ல ரொம்ப அழகான படிக்கல் நிறைய கோயில்ல இந்த மாதிரி பார்த்திருக்கேன். அதனால இந்த அந்த விமானம் ஸ்தூல சிவம் அப்படின்னு நமக்கு நம்பிக்கை. ஏதாவது காரணத்தினால கோயிலுக்குள்ள போக முடியாதவங்க இருப்பாங்க இல்லையா, அதனால அவங்க கோபுரத்தையும் விமானத்தையாவது பார்க்கணும் அப்படி. அப்புறம் கடைசியாச்சு டான்ஸ் பத்தி நான் அந்த ஓஷோ இட்ஸ் a great expression of happiness அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெக்சர்ல நான் கேட்டிருக்கேன். அது கரெக்டா ஜி? அது நீங்க சொல்றதுக்கு அதுக்கு நல்ல லிங்க் நான் சொன்னேன் இல்லையா,
ஆறுதல் கோய்சலர் வந்து ஒரு பெரிய சாப்டரே எழுதியிருக்காரு. எப்படி உடம்பால அந்த சாதாரண நிலையை தாங்காத போது it breaks into song, it breaks into music, it breaks into poetry, it breaks into dance, it breaks into music. அதாவது நம்ம சாதாரணமா பேசக்கூடிய செய்யக்கூடிய செயல்களுக்குள்ள அந்த மகிழ்ச்சிய அடக்க முடியல. அதனால அதுக்கு அப்பாற்பட்ட ஒண்ணு. இதுக்குதான் டிரான்சென்டென்ஸ்னு பேரு, பாவாதீதம்னு பேரு, கடந்தது அப்படின்னு பேரு. அதனால வந்து அந்த உடம்பால அவ்வளவு சந்தோஷத்தை தாக்க முடியாது. அப்படிப்பட்ட மனுஷாலதான் நான் பார்த்திருக்கேன். நம்ம கேந்திரால ஆஸ்திரேலியால இருந்து ஒரு யோகா கேம்புக்கு ஒரு அம்மா வந்தாங்க. நாங்க 10 நேரம் பாடி இருக்க போது எனக்கு அப்படியே எந்திருந்து டான்ஸ் ஆடணும் போல இருக்கு அப்படின்னு. சந்தோஷம். தேங்க்யூ. நமஸ்தே. நமஸ்தே. நமஸ்காரம். எப்படி ஏலகிரி தரிசனம் நல்லாச்சா? நல்லா இருக்கு. சாமி நல்லா பேசுறாங்க. வெரி குட். இது நம்ம துபாய் வெங்கட் வந்திருக்காரு. புரியலையே. சித்தப்பாடு கூப்பிடுவாரு. கூப்பிட்டு உங்க அண்ணா ஏதோ கேட்டுன்னு இருந்தாரு. அவர் இருக்காரான்னு தெரியலையே. அவரும் இல்ல. பேச முடியல இப்ப உங்களுக்கு. இதுவா இருக்கு. பண்ணிட்டு வந்த உடனே கொஞ்சம் தொண்டைக்காரங்கிறது இன்னைக்கு 10 தடவை தண்ணி குடிச்சேன். சங்கரநாராயணன் சார் உங்களை கேட்டுட்டே இருப்பாரு. அவரும் இருக்காரு இப்போ. அவரு நாராயணனை கொஞ்சம் விசாரிக்கும் ரங்கராஜன். பேசுறேன். நல்லபடியா இதுன்றாரு. நான் பேசிட்டு சொல்றேன் உங்களுக்கு. போன் பண்றேன். பரவாயில்ல. 12 நாள் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தோம். ஒரே செலவு 50,000 ரூபாய். என்ன அங்கேயே இருந்து பாத்தீங்களா? தினம் போயிட்டு வந்தேன். இங்கேயும் கேந்திரத்துல வேலை இருந்தது எனக்கு. அதனால 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ட்ரீட்மெண்ட். போக 1 மணி நேரம், வர 1 மணி நேரம். 8 மணிக்கு போனா 12 மணிக்கு சாப்பிடலாம் வந்துருவேன். ரங்கராஜன் சொல்லுங்க ஜி. சொல்லலாமா? இருக்காங்க. அவங்களே சொல்லுங்க. அவங்க இனிய குரல்ல சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். சௌக்கியம். நீங்க எப்படிங்க? பரவாயில்ல. அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. பெரியப்பா வந்திருக்காரு இன்னைக்கு. ஆமா ஆமா பார்த்தேன். சரி. பெரியப்பா லட்சுமி அண்ணன் எல்லாம் சோக்கம் தானே? சௌக்கியம். ஓகே ஓகே. சரி. பரவாயில்ல. ஏதோ ஓடுது வண்டி. உடம்ப நான் தொந்தரவு பண்ணலைன்னா உடம்பு என்ன தொந்தரவு பண்ணல. நான் ஏதாவது ஒப்பு பண்ணினா தொந்தரவு பண்ணேன். சீதாம்மா சொல்லுங்க. பிராயர் அண்ணாஜி நம்ம சங்கர் நாராயணன் சார் கூப்பிடுறாரு பாருங்க. சொல்லுங்க. அண்ணாஜி, நம்ம அந்த கலைகள்ல இந்த ஓவிய கலைகள், சிற்ப கலைகள் அதெல்லாம் இதுல இதாகுமா? ஆமா, 64 கலைகள்னு இருக்கு. அந்த 64 கலைகள்ல இதெல்லாம் வருது. எல்லாமே அடங்கிடுது அதுலயே. ஆமா, இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்காது. இந்த 64 கலைகளுடைய பட்டியலே இருக்கு. 64 கலைகளாலையும் சுவாமியை ஆராதிக்கணும். இந்த 64 பேர் சுவாமிகள் சேர்த்து வந்ததுல இருந்து அதுல மொழி இருக்கு, மிருகங்களுடைய பாஷை இருக்கு, ஓவியம் இருக்கு, இசை இருக்கு, அந்த மாதிரி 64 கலைகள் சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னு என்கிட்ட பட்டியல் இருக்கு. பாப்பா அதை பத்தி. மிக்க நன்றி. உடம்பு பார்த்துருங்க. நமஸ்காரம் ஜி. நமஸ்காரம். நல்லா இருக்கு ஜி. நாராயணன் சரி வாங்க அடிக்கடி. உடம்பு பரவாயில்ல ஜி, கொஞ்சம் பரவாயில்ல. நாராயணன் தான் பேசுறாரு. அரசு சார் பேசுறாரு. நாராயணன் பேசுறாரு. நாராயணன் உடம்பு சரி பரவாயில்ல அப்படின்னாரு அவரு. நாராயணன் நாளைக்கு நீங்க வந்து ஒரு நம்ம இந்த சாந்தி அம்மாவை கூப்பிடுங்க ஒரு 3 மணிக்கு. அண்ணாஜி அப்ப பேசலாம் அவரை. நீங்க நல்லது இல்லையா? நம்பர் இருக்கு இல்லையா? நம்பர் இருக்கா நாராயணன் சார்? இருக்கு. போன கூப்பிட்டாரு. அவர் உங்களை கேட்டுட்டே இருக்காரு. உங்களை இது பண்றாரு.
அரசு சார் நீங்க தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் வந்து அண்ணாஜியோட பேட்டை கேட்டுமாறு இன்புறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நிறைய கேட்டார். அதனால ஐயா அரசு பேசுறேன் ஐயா. ஆ, அரசு அரசு வாங்க வாங்க அரசு. 64 கதைகள் பத்தி ஒரு நாள் எடுங்க ஐயா. 64 கதைகள் எடுக்கிறேன். ஓகே நன்றி. இன்னும் கொஞ்ச நாள் ஓடும். அதுக்கப்புறம் 64 சரி. நமஸ்தே அண்ணாஜி. நமஸ்தேம்மா. அம்மா கீதாம்மா சொல்லுங்க, பிரார்த்தனை சொல்லுங்க, முடிப்போம். நினைப்பதுவரே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. எல்லோருக்கும் நமஸ்காரம். அடுத்த செவ்வாய்க்கிழமை எல்லோரையும் சந்திப்போம். அடுத்த செவ்வாய்க்கிழமை நம்மளுக்கு சிவராத்திரி இரவு இல்லையா அண்ணாஜி? 26, 25, 26 இன்னைக்கு அகஸ்தியர் பிரதிஷ்டை பண்ணின சிவலிங்கம் இருக்கு இங்க வடுகன் பட்டுன்னு. வழக்கமா போவேன், உடம்பு அனுமதிக்குமான்னு பாக்குறேன். பாருங்க. பக்கத்துல பஞ்சலிங்கபுரம்னு ஒரு ஊர் இருக்கு. 5 சிவன் கோவில், ஒரு சின்ன கிராமம், 5 சிவன் கோவில். அதுக்கப்புறம் கன்னியாகுமரி அம்மன் சன்னதியில ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல கேந்திரத்துக்கு வைத்த மாதிரி பஞ்சலிங்கபுரம், அப்புறம் வடுகன் பட்டுன்னு அகஸ்தியர் பிரதிஷ்டை பண்ணினது. கன்னியாகுமரியில் நிறைய சிவத்தலங்கள். சிவாலய ஓட்டத்தை பத்தி சொல்லவே வேண்டாம். அவ்வளவு கன்னியாகுமரியில அவ்வளவு சிவ வழிபாடு. பெருமா கோயில் தான் ரொம்ப தேடணும். முஞ்சேரியில இருக்குது அண்ணாஜி சிவாலய ஓட்டம். திருமலையில முஞ்சேரின்னு ஒரு இடத்துல ஆரம்பிக்கிறது. அங்க கோபாலா கோவிந்தான்னு சொல்லுன்னு பெருமாளும் சிவனும் பக்கத்துல இருக்கிறது. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லா சிவன் கோயில்லையுமே பெருமாளுக்கு ஒரு சன்னதி இருக்கும். ராமேஸ்வரத்துல இருக்கு, திருச்சூழில இருக்கு, எல்லா சிவன் கோயில்லையுமே பெருமாளுக்கு ஒரு சன்னதி நிச்சயம். திருவண்ணாமலையே வேணுகோபாலன் பேர்லதான் இருக்குங்க. வேணுகோபால சுவாமி பேர்லதான் இருக்கா திருவண்ணாமலை. புதுசா இருக்கு. ஆமாஜி. அப்படியா? ஆமாஜி. அப்புறம் பேசுறேன் அதை பத்தி உங்கள்ட்ட கேட்டுக்கிறேன், போன் பண்ணி கேட்டுக்கிறேன். அண்ணாஜி உடம்பு பாத்துக்கோங்க. எல்லாரோட பிரார்த்தனையும் உங்களை வந்து இயக்குது. செலவு அதெல்லாம் பத்தி எதுவும் கவலைப்படாதீங்க. இனிமே போக தேவை இருக்காது டாக்டர் கிட்ட. தேவைப்படாது. ரைட். நமஸ்காரம் எல்லாரும். அடுத்த வாரம்.